அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழு சார்பாக, குழு வாசிப்பாக இதற்கு முன்பு பல நூல்களை வாசித்திருந்தாலும், ஒரு சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களுக்கு அடுத்து கம்பராமாயணம் போன்ற இதிகாச தமிழ் செயலை வாசிக்க இருக்கிறோம். ஏற்கனவே ஏப்ரல் 14 சித்திரை 1 முதல் துவங்கிய இந்த வாசிப்பில் இது இன்று முதல் கலந்துரையாடல். நிகழ்வை துவக்கி வைக்க கோமேசர் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதுல்ல? கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க. கேக்குது சார், பேசுங்க. கேக்குது சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுல குழு வாசிப்புன்னு தொடங்கி அது கேட்கலங்கிறாங்களே. பானுரேகா மேடம் கேட்கலங்கிறீங்க. நல்லா கேக்குது சார். சார் வணக்கம் சார், என் குரல் கேக்குதுங்களா? உங்க குரலும் கேக்குது. கேக்குது மேடம். உங்க வாய்ஸ்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. வெளியே நான் போயிட்டு வரேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க மேடம். நீங்க கன்டினியூ பண்ணலாம் சார். இது வரைக்கும் யார் வாய்ஸ்மே கேட்கவே இல்லை. அப்ப நீங்க ஹெட்செட் போட்டிருக்கீங்களா மேடம்? ஹெட்செட் எடுத்துட்டு கேட்டு பாருங்க. அதுவுமே அவங்களுக்கு கேட்காது சார். சரி, ஓகே. நான் கண்டினியூ பண்ணட்டுமா? நீங்க பண்ணுங்க சார், நீங்க கன்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம வாசிப்பை நேசிப்போம்ல குழு வாசிப்பு அப்படின்னு நம்ம தொடங்கி சிறுகதையாடல் அதான் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பழந்தமிழ் இலக்கியங்கள் செந்தமிழ் துய்ப்போங்கிற குழுவில் நம்ம நிறைய பேசினோம். கண்ணதாசன் பற்றி கூட உரையாடல்கள்லாம் நம்ம பண்ணினோம். அதற்கு பிறகு வெண்முரசு ஆரம்பிச்சு அது ஒரு 12 நாவல் வேகமாக போயிருக்குது. தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அது போக சிலப்பதிகாரம் வாசித்தோம், 18 வாசிச்சுட்டு இருக்கோம். இப்படி குழுவாக நாம் பல வகையான வாசிப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அது நம் குழுவுக்கே உரிய ஒரு பெரிய சிறப்பு. விருப்பம் உள்ளவர்கள் எந்த இலக்கியத்தையும் படிக்கலாம், எந்த காலத்தில் வந்தவற்றையும் படிக்கலாம் என்பதற்கான ஒரு அடையாளமாக நம்ம தொடர்ந்து 18 படிக்கிறோம், வெண்முரசையும் படிக்கிறோம் என்பதை நாம் குறித்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய தூக்கவரை கம்பனை படித்தல் என்பது மிக ஒரு கடினமான காரியம் என்று பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அது ஒரு கடல். அவையடக்கத்துல அதை கடல்னு சொல்றார், கம்பனே சொல்றார். அப்போ அந்த பெரிய கடலாகிய அந்த இதிகாசத்தை தமிழ்ல கொடுத்தது கம்பன். அதற்கு முன்னால 3 பேர் கொடுத்தாங்க. தேவ பாடை, தேவ பாஷை, தேவ பாடைன்னு எழுதியிருக்காரு அவர். பாஷைனா மொழின்னு நமக்கு தெரியும். தேவ பாஷை அப்படிங்கிறது ஹிந்தியை தான், அதான் சமஸ்கிருதத்தை தான் சொல்றாங்க. அது இன்னைக்கும் கூட அந்த சமஸ்கிருதத்தினுடைய வரி வடிவத்தை தான் இந்தி எடுத்துக்கிடுது. அது தேவநாகரின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சமஸ்கிருதத்தில் 3 பேர் எழுதுனாங்களாம். அந்த 3 பேர்ல முதல்ல எழுதினவர் வான்மீகி. அதை நான் அதை வழிநூலாக நான் கம்பனை வழிநூலாக நான் ராமகதை சொல்ல வந்தேன்னு அவரு சொல்றார், அவையடக்கத்துல சொல்றார். சரி, ராமகதை இதற்கு முன்னால கம்பனுக்கு முன்னால எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அகநானூர்ல ஒரு பாட்டுல அது ஒரு குறிப்பு வருது. அதே போல புறநானூற்றுல ஒரு பாட்டுல ஒரு குறிப்பு வருது. ராமாயணத்தை பற்றிய குறிப்புகள். இது போன்ற பாரதத்தை பற்றியும் குறிப்புகளும் நிறைய இருக்கும். ஒரு ஒப்பீட்டு அளவுல பார்த்தா பாரத குறிப்புகளை விட ராமாயண குறிப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லணும். அதற்கு பிறகு திவ்ய பிரபந்தம். திவ்ய பிரபந்தத்துல ராமாயண கருத்துக்கள் நிறைய ஆழ்வார்களால எழுதப்பட்டன, அதுவும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டாள் பாட்டுல ஒரு வரி வரும், இலங்கையை செற்றவன் அப்படின்னு. இந்த இலங்கையை செற்றது என்பது ராமனுடைய சிறப்பானது. ராவணனை தோற்கடித்ததை தான் அவன் அப்படி சொல்றான். தென்னிலங்கை செற்ற அப்படின்னு ஆண்டாள் பாட்டுல வரும். இது போன்ற இலக்கிய அறிமுகங்கள் தமிழ்ல ராமாயணம் உள்ளடக்கி இருந்தது. அதை ஒரு காப்பியமாக வடிவமைத்து கம்பன் செய்த காலத்தை 12ஆம் நூற்றாண்டு என்று பொதுவாக ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வேறு கருத்துக்கள்லாம் இருக்கு. அந்த தனியன்ல கூட 9ஆம் நூற்றாண்டுல தொடங்கினதாக ஒரு பாட்டு இருக்கு. ஆனாலும் கூட பெரிய வையாபுரி பிள்ளை போன்ற பெரிய ஆய்வாளர்கள் இதை 12ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கேதான் இது தொடங்கி இருக்கணும் என்று ஒன்று கவனிக்க வேண்டும்.
மாபெரும் சோழ பேரரசு சைவ சமய பேரரசு என்றே அறியப்பட்டது. 400 ஆண்டுகால வரலாறு உள்ள அந்த பெரிய பேரரசானது சமயம் என்ற அளவில் அதுல பல சமயங்களுக்கும் பொதுவான அரசர்கள் இருந்தாலும் கூட, பல சமயங்களையும் போற்றி இருக்கிற அரசர்கள் இருந்தாலும் கூட, அது பொதுவாக சைவ அரசு, சைவ சமயத்திற்கான அரசு என்று அறியப்பட்டது. சில காலங்கள் கடந்து, அதாவது சோழர்களுடைய பிற்காலம் என்று சொல்கிற சாளுக்கிய வம்சத்தோடு சேர்ந்து வந்த குலோத்துங்கன் போன்றவர்கள் வந்த பிறகு, முதல் குலோத்துங்கன் வச்சுப்போம், அது நேரடியான சோழ ரத்தம் என்று சொல்ல முடியாது. சோழ சாளுக்கிய கலப்பு அரசன் தான் அவன். அவனுடைய காலத்துல வந்த, அதுக்கு பிறகு வந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைவத்தின் பால் அதிக பற்று உள்ளவர்களாக இருந்த மன்னர்களாக இருந்தாங்க. சச்சரவுகளுக்கு ஆளானார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய காலத்து 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இது எழுதப்பட்டது. அதாவது சைவ பேரரசின் காலத்தில் எழுதப்பட்ட வைணவ அவதாரத்தை சொல்லக்கூடிய காப்பியம். இதை கம்பன் எழுதிவிட்டு சச்சரவுக்கு எப்படி ஆளாகாமல் இருந்தான் என்றே ஆச்சரியமாக இருக்கிறது. அது அந்த கடவுள் வாழ்த்திலே நமக்கு தெரிந்து விடுகிறது. கடவுள் வாழ்த்து, அதாவது பாயிரத்திலே 3 பாட்டுகள் இருக்கிறது. அந்த 3 பாட்டிலேயே அது நமக்கு தெரிந்து விடுகிறது. உலகம் யாவையும் என்று ஆரம்பிக்கிற போது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 அலகிலாத விளையாட்டுக்களை செய்யக்கூடியவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு நான் சரணாவேன் என்று சொல்லுகிற அந்த அழகான பாட்டு எல்லா விதமான மதத்தினுடைய அருளாளர்களுக்கும், கடவுள் என்று சொல்லப்படுகிற எல்லா விதமான கருத்தோட்டம் கொண்டவர்களுக்கும் பொதுவானதாக அமைந்து விட்டது. ஆனால் அடுத்த 2 பாட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தோணும். அதை நானே இங்க சொல்லலை, அது தோக்க வரை. பின்னால கடவுள் வாழ்த்து பேச வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க தான் சொல்லணும். பார்ப்போம், பின்னால கலந்துரையாடலை பார்க்கலாம். அது போலவே அவையடக்கத்தையும் அவங்க பேச போறாங்க. பேசின பிறகு அதுல இருந்துதான் நாம பேசணும். இது ஒரு துவக்க உரை என்பதனால இந்த வரலாற்றை சொல்ல நான் முன் வந்தேன். வரலாற்று சொல்லிட்டேன். அடுத்தது பதிப்பு முயற்சிகள். கம்பராமாயணத்தை 19ஆம் நூற்றாண்டிலேயே சுவடிகளில் இருந்து அச்சுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 1840களில் தொடங்கப்பட்டது, பதிப்புகள் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு காண்டங்களாக, தனித்தனி காண்டங்களாக பதிப்பித்திருக்கிறார்கள். யாராவது ஒரு பதிப்பாளர் பாலகாண்டத்தை பதிப்பித்திருப்பார், இன்னொருவர் ஆரண்ய காண்டத்தை, இன்னொருவர் அயோத்தியா காண்டத்தை, இன்னொருவர் யுத்த காண்டத்தை என்று ஒவ்வொரு காண்டங்களாக பதிப்புகள் கம்பராமாயணத்துக்கு வர தொடங்கின. 19ஆம் நூற்றாண்டில் இப்படிதான் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலே தான் முழுமையாக செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் கருதி இதை முழுமையாக செய்ய தொடங்கினார்கள். அவ்வாறு முழுமையாக செய்த பதிப்பு முதலில் அவர் பேரு சரியா ஞாபகம் இல்லை, நான் அப்புறம் இடையில ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஒருத்தர் செஞ்சாரு. அப்புறம் டிகேசி அவர் ஒரு பதிப்பு 1956 கொண்டு வந்தார். அதற்கு பிறகு உவேசா ஆய்வு பதிப்பாக 57, 58 அவர் மறைந்த பிறகு, அவர் ஆராய்ச்சி பதிப்பு செய்து விட்டார். ஆனால் அவர் வாழ்நாளில் அதை பதிப்பிக்கவில்லை. அவர் 48 இறந்து போனார். அதற்கு பின்னால உவேசாவினுடைய அந்த நூலகத்தாரால் அது 56, 57 அவருடைய முழுமையான ஆய்வு பதிப்பு வெளியானது. அதற்கு பிறகு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த ஒரு ஆய்வு பதிப்பை தந்திருக்கிறது. அதிலே ராப்பி சேதுப்பிள்ளை போன்ற பெரிய அறிஞர்கள் செய்த பதிப்பு முயற்சி அது. அதுல அதனுடைய பாடபேதங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டனவாம். ஆயிரக்கணக்கான பாட பேதங்களை குறிப்பிட்டு இது எது இந்த பிரதிகள், இந்த பிரதிபேதம் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிய உரை என்று பதிப்பு என்று சுட்டிக்காட்டிய பதிப்பு என்று அது சொல்லப்படுகிறது. 1976 வரைக்கும் இப்படி பல்வேறு பதிப்புகள் சேர்ந்தன. இது பாத்தீங்கன்னா நான் 76 வரை என்று குறிப்பிட்டேன். 50களில் ஆமா 1950களில் முழுமையான பதிப்புகள் வர தொடங்கின என்று சொன்னேன். இந்த காலகட்டத்தை சற்று கவனிக்க வேண்டும். 1905 திராவிட இயக்கம் முதலாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரிலே 1905 சென்னையிலே வேர்விட்டது.
அது பல்வேறு படி நிலைகளை கடந்து நீதி கட்சி என்றாகி திராவிட கழகம் என்றாகி திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்குள்ள இப்ப நம்ம போல அதுல காலத்தை பாருங்கள். 1905 வந்த அந்த வேர் கிளையாகி மரமாகி ஆட்சி கட்டிலுக்கு வந்தது 1967. ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு காலம் அது படிநிலையில் இருந்திருக்கிறது. அரை நூற்றாண்டு காலம் தாண்டியும் கூட வைத்துக் கொள்வோம். இப்போ கம்பனை பற்றிய சர்ச்சைகள் இந்த திராவிட இயக்க வளர்ச்சியோடு சேர்ந்து நடந்தது ஒரு அரசியல். இந்த அரசியல் கம்பனை எதிர்ப்பது என்பது திராவிட இயக்க கருதுகோள்களுக்கு ஒரு ஒரு தேவை என்று பட்டது. ஆனால் கம்பனை அல்லது கம்ப ராமாயணத்தை ஒரு மானுட காப்பியமாக கண்டவர்கள் பாரதி உட்பட்ட பெரிய புலவர்கள். கம்பன் பிறந்ததனாலேயே இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்தது என்று பாரதியால் சொல்ல முடிந்தது. பாரதி சொன்ன காலம் 1910. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, ஆகவே அது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அவன் துணிச்சனாக குறிப்பிட்டான். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று சொன்னதும் பாரதிதான். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், சிலம்புக்கு கூட சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தான் சொன்னார். அப்போ யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவரை போல் என்று 3 புலவர்களை அவன் குறிப்பிட்டு இவர்களை போன்ற வேறு புலவர்களே இல்லை என்று அவனால் சொல்ல முடிந்தது. ஆகவே பாரதி பாடிய காலத்தில் பாரதி போன்ற பெரிய அறிஞர்கள் கம்பனிலே மூதினார்கள். பாரதியோடு வாழ்ந்திருந்த வாவேசு ஐயர் கம்பராமாயணத்திலே மிக ஆழ்ந்த புலமை உடையவர். முதலில் அது ஆங்கிலத்திலே பாலகாண்டத்தை ஒரு ஆய்வு மொழிபெயர்ப்பு போல செய்திருக்கிறார். ஆகவே அந்த காலம், அதாவது சுதேசி இயக்க காலத்தில் இருந்த பெரியவர்கள், கம்பனிலே மூழ்கியவர்கள் கம்பனை வெகுஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். செந்தமிழ் நாடெனும் போதில்லைன்னு பாண்டவர் கூட கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிற போது கம்பனைத்தான் அவர் முன்னால கொண்டு வந்தார். இது ஒரு கட்டம். இந்த கட்டம் தாண்டுகிறது, காந்தி யுகம் வருகிறது. காந்தி யுகத்தில், அதாவது சொல்ல போனா அது 47 வரைக்கும் போகும், சுதந்திரம் வாங்குகிற வரைக்கும் போகணும். அப்போ அந்த பகுதியில திராவிட இயக்க சர்ச்சைகள் கம்பனை நோக்கி எழுப்பப்பட்டன. இதற்கான எதிர்வினை ஆற்றியவர்கள் காரைக்குடியில் தொடங்கப்பட்ட கம்பன் கழகத்தாரும் இடதுசாரிகளும். இன்றைக்கு கம்பராமாயணம் உயிர் துடிப்புடன் இருக்கிறது என்றால் கம்பன் கழகத்தாரும் இடதுசாரி அறிஞர்களும். ஜீவாவினுடைய தலைமையிலே 40களிலே மிக பெரிதான கம்பராமாயண ஆதரவு இயக்கம் கம்யூனிஸ்டுகளால் நடத்தப்பட்டது. கம்பன் கழக கூட்டங்களிலே அவர்களுக்கு தனியான ஒரு செல்வாக்கு இருந்தது கம்யூனிஸ்டுகளுக்கு. ஆகவே கம்ப ராமாயணத்தை ஒரு மானுடர்களுக்கான காப்பியம் என்ற ஒரு பார்வையை பாரதியினுடைய வழியிலே இடதுசாரிகள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பரப்பிய இடதுசாரிகள் தூக்கி சுமர்த்த 2 புலவர்கள் பாரதியும் கம்பனும் என்று சொல்லிவிடலாம். இவர்களுக்கு மாறாக நடுவிலே இருந்த இளங்கோவை தூக்கி பிடித்தவர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள். ஆக இடதுசாரிகள் சிலப்பதிகாரத்தை கொண்டாடவில்லை என்ற அர்த்தம் அல்ல. பாரதியினுடைய அன்பர்கள் சிலப்பதிகாரத்தை கொண்டாடவில்லை என்பது அர்த்தம் இல்லை. அவர்கள் கொண்டாடினார்கள். நான் அதை தனியாக தூக்கி யார் கொண்டாடினார்கள் என்பதற்காக நான் அதை சொன்னேன். அது தவிர கம்பராமாயணத்தை கீழாசியா பூராவும் வட இந்தியா பூராவும் சுமந்து சென்றவர்கள் வணிகர்கள். எப்படி சிலப்பதிகாரத்தை சுமந்து கொண்டு கீழாசியாவுக்கு சென்றார்களோ அது போலவே கம்பராமாயணத்தையும் தூக்கி சுமந்தவர்கள் வணிகர்கள், தமிழ்நாட்டு வணிகர்கள். ஆக அந்த பகுதி காரைக்குடி கம்பன் கழகத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த 2 காப்பியங்களையும் தூக்கி சுமந்தார்கள். அவர்களோடு சேர்ந்த இடதுசாரிகளால் கம்பராமாயணத்தின் மீது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் சார்ந்த பார்வை, ஒரு விழிப்புணர்வு வரத் தொடங்கியது. அதில் தாண்டி திரு மு. இஸ்மாயில் போன்றவர்கள்
மிகப்பெரிய அறிஞர்கள் கம்பனை ஆராய்ச்சி செய்து நிறைய கட்டுரைகளும் கதைகளும் நூல்களும் எழுதினார்கள். நூலகத்துக்கு போனால் பாரதிக்கு எத்தனை புத்தகங்கள் இருக்குமோ, வள்ளுவனுக்கு எத்தனை புத்தகங்கள் இருக்குமோ, அதற்கு சமமாக கம்பனுக்கும் புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு இவர்கள் கம்பனை பற்றி எழுதி குவித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு கம்பனை ஒரு காலத்து இதே போன்ற ஒரு சமூக ஊடகங்களில், கிளப் ஹவுஸ் போன்ற உரையாடல்களில் கம்பனை எடுத்து பேசினார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு பாட்டுக்கு ஒரு நாள் என்றெல்லாம் போகிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பாடலை எடுத்து ஒரு நாள் முழுக்க விவாதிக்கிறார்கள். நாம் ஒரு படலத்தை எடுக்கிறோம், ஒரு பகுதி, வாரத்துக்கு ஒரு படலம் என்ற அளவிலே நமது குழு வாசிப்பு தொடங்கி இருக்கிறது. இதனுடைய பிரம்மாண்டம் என்பது மதிப்பிட முடியாது. கம்பெனியிலிருந்து வெண்முரசுல எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வெண்முரசு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பித்தன் சொன்னதும் பேதையர் சொன்னதும் ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா, அவையடக்கத்துல வருது. அதை அப்படி லட்டு போல தூக்கிட்டு வெண்முரசுல ஜெயமோகன் எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. இப்ப சைவத்துலதான் படிச்சோம்னு நினைக்கிறேன். ஆக இப்படி நிறைய சொல்ல முடியும். ஆக அந்த கம்பனினுடைய சுவையை பத்தி அதிகமாக சொன்னவர் சொல்ல போனா கண்ணதாசனை சொல்லணும். கண்ணதாசன் ஜெயகாந்தனும் கண்ணதாசனும் பேசி கொண்டிருந்த போது, ஜெயகாந்தனும் அந்த திரையுலகத்துல இருந்தவர்னால அவர் பகிர்ந்து கொண்ட விஷயம், கண்ணதாசன் பாட்டு எழுத வருகிற போது அவர் எந்த நிலையிலும் இருப்பார் என்று ஆரம்பிக்காரு ஜெயகாந்தன். எந்த நிலையிலும் இருப்பார், அவர் எந்த நிலையில் இருந்தாலும் படத்து கதைக்கான சூழல் சொல்லப்பட்டு நெட்டு சொல்லப்பட்டதும் தமிழ் அருவி என அவருடைய வாயிலிருந்து கொட்டும். இது ஜெயகாந்தன் பேசினது. அது என்னன்னு கேட்டா, அதை கண்ணதாசன் கிட்ட கேட்டா, கண்ணதாசன் சொன்னது, எனக்கு சொற்சேகரம் கம்பனிடமிருந்து கிடைத்தது. நான் கம்பனை அதிகமாக ஆர்வமாக படித்தேன். கம்பன் எனக்கு அதிகமான சொல் செல்வத்தை வழங்கினான். இது கண்ணதாசன் கூற்று. ஆகவே கம்பனை படிக்கிற போது அந்த சொல் சேகரமானது நமக்கு அதிகமான ஒரு என்ன சொல்றது, சொல் சேகரத்தை நாம் அந்த சொல் அழகை தொடர்ந்து பருகலாம். இத்துடன் இந்த குழு வாசிப்பிலே நான் என்னுடைய தோற்றை முடித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். சுகந்தி மேம், நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கோமதி சங்கர் சார் ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு தொகுப்புரை இப்ப கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பேசுறதுக்கு வராது. முதல்ல அடுத்து நம்ம இப்ப 2 இதிகாசங்களையும் வாசிச்சுட்டு வரோம், பேரலல் ரீடிங். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு நம்ம குழுவுக்கு நன்றிகள். அதே மாதிரி அந்த டிஸ்கஷன், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது எல்லாமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மூலமா தான் நான்லாம் இந்த கம்பராமாயணத்தையே புரிஞ்சிட்டு வரேன்னு சொல்லலாம். ஏன்னா கம்பராமாயணம்ங்கிறது கதையா நமக்கு தெரியும், பட் மூலக்கதை, அதை கம்பனுடைய ராமாயணத்தை இது வரைக்கும் நான்லாம் வாசித்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. கொஞ்சம் தக்கி தணறி இது அப்படி அது இப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுதான் வாசிக்கிறேன். அது மாதிரி கம்பனை விமர்சிக்கிற அளவு அல்லது ஒரு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான புலமையெல்லாம் எனக்கு இருக்கிறதா தெரியல. பட் நான் படிச்சதை, நான் வாசிச்சதை, நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல கம்பராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டங்கள் உடையது, 113 படலங்கள், 10,500க்கும் மேற்பட்ட 10,569 சொல்றாங்க மேற்பட்ட பாடல்களை உடையது. அதுல முதல் காண்டம் பாலகாண்டம். இந்த பாலகாண்டத்துல மொத்தம் 24 படலங்கள் இருக்குது. படலம் அப்படின்னா உட்பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 24 படலங்கள் முதல் படலம் கடவுள் வணக்கம். இந்த கடவுள் வணக்கத்துல மொத்தம் 11 பாடல்கள் இருக்குது. இந்த கடவுள் வணக்கத்தையுமே அவங்க 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் 3 பாடல்கள் கடவுள் வாழ்த்துன்னு சொல்றாங்க. 4ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறது அவையடக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 10வது பாடல் அந்த கதையினுடைய வரலாறு, அதாவது கம்பராமாயணம் பிறந்த கதை. 11வது கதை களம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதுல
முதல்ல இந்த கடவுள் வாழ்த்து பற்றி அந்த முதல் 3 பாடல்களை கொஞ்சம் எனக்கு தெரிந்த அளவுல சொல்றேன். ஏன்னா பானுரேகா இப்பதான் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல சொன்னாங்க அவங்க வந்து அவையடக்கம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து மொத்தமா 11 பாடல் கழிக்கும் தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அதனால நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன், அவங்க நல்லா விவரமா சொல்லுவாங்க. முதல்ல கடவுள் வாழ்த்து, அதாவது கடவுள் வணக்கம். நாம வந்து ஜென்ரலா வந்து எப்பவுமே வந்து ஒரு காப்பியம் அல்லது ஒரு காவியத்துல வந்து கடவுள் வாழ்த்துன்னு தான் படிச்சிருக்கிறோம். பட் இங்க வந்து கடவுள் வணக்கம் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. அந்த வாழ்த்துக்கும் வணக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கொஞ்சம் பாக்குறப்ப தெரிஞ்சது. வாழ்த்துதல் அப்படின்னா போற்றுதல், அல்லது ஒருத்தரை உயர்வாக பேசுதல், நம் ஒரு இனிய வார்த்தைகள் சொல்லி அவங்களை வந்து ஊக்குவித்தல், இதெல்லாம் வந்து வாழ்த்துதல்னு வருது. வணக்கம் அப்படின்னு சொன்னா சரண்டர் ஆதல், அப்படியே நாம வந்து சரணடைதல், அவங்களுக்கு வந்து நம்மை ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து வணக்கம் அப்படிங்கிறதுல வருது. இதுல ஏன் கம்பர் வந்து கடவுள் வணக்கம் அப்படின்னு வச்சாரு அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கடவுள் வணக்கம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த வடமொழியில இருந்து வந்தது, அதனாலதான் இதுக்கு கடவுள் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த விரிவுக்கெல்லாம் எனக்கு போக விரும்பல. பட் இவர் கடவுள் வணக்கம்னு ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முதல் பாடலே வந்து சான்றா எடுக்கலாம். ஏன்னா அதுல வந்து கடைசியில நான் சரண் நாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சரண்டர் ஆயிடுறாரு. எல்லாருக்குமே வந்து பாடல்கள் வந்து நல்லா தெரியும். அதனால அதனால இது கடவுள் வணக்கம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதையே வந்து பாயிரம்னு சொல்றாங்க. பாயிரம் அப்படின்னா முன்னுரை மாதிரி, ஒரு கட்டுரைக்கு முன்னுரை மாதிரி, ஒரு காப்பியத்துக்கு அல்லது ஒரு நூலுக்கு முன்னுரை வந்து பாயிரம், பாடல்களால் பாடப்பட்டது. அப்ப இந்த பாயிரத்தை வந்து 2 பகுதியா சொல்றாங்க. ஒண்ணு வந்து பொதுப்பாயிரம், இன்னொன்னு சிறப்பு பாயிரம். பொதுப்பாயிரம் அப்படின்னு சொன்னா ஒரு நூல் எழுதணும்னா அதுக்குரிய அந்த முன்னுரை இந்த மாதிரியான இலக்கணங்களோட இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணத்தோட சொல்றது வந்து பொதுப்பாயிரம். ஆனா நம்ம கம்பராமாயணத்தினுடைய பாலகாண்டத்துல இருக்கக்கூடிய இந்த கடவுள் வணக்கம் வந்து சிறப்பு பாயிரம், அதுலயும் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு பாயிரம்னா அந்த நூல் ஆசிரியரே தானே ஒரு இலக்கணத்தை எடுத்துக்கிட்டு அதன்படி வந்து வடிவமைத்து எழுதுறது சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் தற்சிறப்பு பாயிரம்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படிங்கிறது வந்து இந்த 11 பாடல்களையும் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது உதித்தது. அதாவது தற்சிறப்பு அப்படி எப்பவுமே அந்த தற்சிறப்பு அப்படி அப்படிங்கிறப்ப வந்து ஒரு உயர்வை காட்டும். அது அந்த கம்பருடைய உயர்வை சொல்றதுனால, கம்பர் தான் எழுத போற காவியத்தினுடைய உயர்வை அல்லது தன்னுடைய படைப்பை எவ்வளவு உயர்த்தி சொல்றாரு அப்படிங்கறனால இது வந்து தற்சிறப்பு பாயிரம் பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து தமிழ் ஆசிரியர் கிடையாது. தமிழ் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் அப்படி சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால ஒரு ஆர்வத்துல நான் கம்பராமாயணம் வாசிக்கிறேன். நான் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்றேன். அப்ப இந்த தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தற்சிறப்பு பாயிரத்துல முதல் 3 வந்து கடவுள் வாழ்த்து பத்தி சொல்றாங்கன்னு சொன்னேன்ல, அதுல வந்து இந்த முதல் பாடல் எல்லாருக்குமே இந்த பாடல் வந்து தெரியும். நாமளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். உலகம் யாவையும் அப்படிங்கிறது. இந்த உலகம் யாவையும் தாமுல வாக்கலும்ங்கிற இந்த பாடல் வந்து அதை இன்னும் சிறப்பா அது வந்து ஏதோ ஒரு பான்னு சொன்னாங்களே, நம்ம பேசுவோம், அப்புறம் நான் வந்து சொல்றேன். இந்த உலகம் யாவையும் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய டிஸ்கஷனுக்கு உள்ளாகி இருக்குது. சார் சொன்னாங்க இந்த பாட்டை மட்டுமே வந்து நிறைய பேர் உருட்டி நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிந்த அளவு ஒரு சில உரையாசிரியர்கள் வந்து இந்த உலகம் யாவையும் அப்படிங்கறத என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் யாவையும் அப்படிங்கறதுல வந்து இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு இடவாகு பெயரா இருந்து, இடத்தினுடைய பெயரா இருந்து அதுல இருக்கக்கூடிய மக்கள், அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அப்புறம் அந்த அதனுடைய இயற்கை வளம், அப்புறம் புல் பூண்டுகள், விண் அது என்ன சொல்றது, தண்ணீர், எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து உலகம். அதனாலதான் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், தன்னுடன் கொண்டு வந்தவரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஆசிரியர்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த உலகம் யாவையும் இது சொல்றப்ப எனக்கு வந்து எங்களுடைய கல்லூரியில என்னுடைய தமிழாசிரியர் ஞாபகம் வருவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம உலகம் யாவையும் அப்படிங்கிறது வந்து உலகங்கள் எல்லாத்தையும்,
ஈரேழு உலகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இலக்கியங்கள்ல எல்லாம் பேசப்படுறது. அது மாதிரி எல்லா உலகத்தையும், நம்ம பூமி மட்டும் கிடையாது, பூமிக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய வெளி, அண்டவெளி, பாலண்டம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் வந்து இந்த உலகம் யாவையும். அந்த பால்வெளி வரைக்கும் இருக்கக்கூடிய, பறந்து இருக்கக்கூடிய, அத வந்து தன்கீழ் தனக்காக வைத்துக்கொண்ட, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்ட வந்தவர். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும், அந்த இதுல வந்து நின்று நிலைத்து இருப்பவர். பொதுவா வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உலகத்துல வந்து இருக்கிற தொழில்கள், கடவுள் வந்து 3 தொழில் செய்யறாரு. ஒண்ணு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3ஐயுமே வந்து நாம 3 வித்தியாசமான கடவுள்கள் மூலமா சொல்லுவோம். ஆனா இதுல கம்பர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த நிலைபெறுத்தல் அப்படின்னா என்னது, அந்த படைத்தல், அந்த அதை வந்து உண்டாக்குதல், நீக்கல், நீங்களா, அதாவது உளவாக்கல், உண்டாக்குதல், அதை காத்தல், காத்து அழித்தல் அப்படிங்கிற இந்த 3 வேலையுமே ஒரே ஆள் தான் பண்றாரு. ஒரு பரம்பொருள் ஒருத்தர் தான் பண்றாரு. அவர் வந்து நீங்களா விளையாட்டுடை, அவர் என்ன பண்றாரா, இதை வந்து ஒரு பேர்டனா எடுத்துக்கிறார், ஒரு சுமையா எடுத்து அவர் செய்யல. முடிவில்லாத ஒரு விளையாட்டு மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் பிறப்பு, ஒரு பக்கம் வளர்வு, காத்தல், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வைக்கிறது எல்லாம் ஒரு பக்கம், அடித்தல்ங்கிறத வந்து கண்டினியூஸா ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் தலைவர். இதுலதான் வந்து முத்தாய்ப்பு. தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவரை எந்த கடவுளையும் குறிக்கல, தமிழ் கடவுளை குறிக்கல, ஒரு கிறிஸ்தவ கடவுளை, யாரையுமே குறிக்காத அவர் தான் நம்மளுடைய தலைவர். அப்ப இத வந்து ஒரு யார் வேணாலும், இந்த எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்னாலும் இந்த பாடலை வந்து தனக்கு தேவையான அல்லது தன்னுடைய இறைவணக்கமா கூட எடுத்துக்கிடலாம். அந்த தலைவருக்கு, அன்னவருக்கே சரண் நாங்க வந்து அப்படி ஃபுல்லா ஒப்படைத்துறேன், என்னைய நாங்க வந்து அதுக்கு சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த தலைவர் அப்படிங்கிறவரை வந்து எந்த மதத்தின்பாலும் கொடுக்கல. ஒரு முறை வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்றப்ப கோமதி சங்கர் சார் சொன்னாங்க, ஆதித்தனர் காலேஜ்ல வந்து இந்த பாடல் தான் இறைவணக்க பாடலாவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. நான் விருதுநகர்ல திருவி காலேஜ்ல படிச்சேன். படிக்கிறதுக்கு அந்த அப்ப வந்து எல்லா மீட்டிங்லயும் கடவுள் வணக்கம், இறை வணக்க பாடல் வந்து இந்த பாடல் தான் நல்ல ரெக்கார்ட் போட்டு ராகமா பாட வைப்பாங்க. எல்லாருக்கும் இந்த பாட்டை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பொது உடைமை, எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாம இத வந்து பொது உடைமையாக சொல்வதனால், பொதுவான கடவுளாக கொண்டதுனால இது வந்து பொது உடைமை கொள்கையை வலியுறுத்தக்கூடியது. சார் சொன்ன மாதிரி ஒரு சைவ ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இவர் கம்பர் வந்து வைணவ மதத்தை தழுவியவர்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வைணவர் இந்த பொது உடைமை கொள்கையை வலியுறுத்துற மாதிரியான ஒரு கடவுள் வணக்கத்தை எடுத்து ஆரம்பிக்கிறாருன்னா, அவருக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு வந்து அவருடைய ஒரு ஆளுமை இருந்தா இந்த மாதிரியான ஒரு பாடலை எடுத்திருப்பாரு. அதுதான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வியந்து சொல்லக்கூடியது. இந்த பாடல்ல வந்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இது வந்து கலிவிருத்தப்பா அப்படிங்கிற வகையில வந்து சேர்ந்தது. கலிவிருத்தப்பா அப்படிங்கிறப்ப பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, 4 அடிகளை இருக்கணும், ஒவ்வொரு அடிக்கும் 4 சீர்கள் இருக்கணும், அதுதான் வந்து கலிவிருத்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகம் யாவையும் பாடல்ல வந்து இதே மாதிரிதான் 4 அடிகள். அந்த 4 அடிகள்லையும் வந்து 4 சீர், அதாவது ஒவ்வொரு அடியிலையும் 4 சீரையுடையதா இருக்குது. அப்புறம் இதனுடைய எதுகை அதெல்லாம் பத்தி நிறைய சொல்லி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன். பின்னாடி விட்டதெல்லாம் கோமதி சங்கர் சார் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கதான் சொல்லியிருக்கிறாங்க கடவுள் வாழ்த்தை பத்தி டிஸ்கஷன்ல நல்லா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முதல் பாடலினுடைய சிறப்பு, இந்த கலிவிருத்தப்பாவோட இருக்கக்கூடிய பாடல். 2ஆம் பாடல் வந்து எனக்கு ரொம்ப இதை பத்தி டீப்பாலாம் தெரியல. ஆனா இதுல கடவுளை வந்து, அதாவது கடவுள் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம்னா ஒரு பரம்பொருள், ஒரு தலைவர். அந்த தலைவரை வந்து எப்படின்னா சிற்குணத்தவர், சிறந்த குணம், ஒப்பில்லாத குணம். இந்த உலகத்துல வந்து யாரோடையும் ஒப்பிடப்பட முடியாத ஒரு குணத்தை உடையவர். அந்த குணத்தை உடைய ஒரு தலைவரை அல்லது பரம்பொருளை யார் வந்து அவருடைய அடிபணிந்து வணங்குவாங்களாம்? சத்குணம் உள்ளவர்கள், அதாவது நல்ல உயர்ந்த குணம் உள்ளவர்கள். அந்த சத்குணம் உள்ளவர்கள்னு சொல்றப்பயும் நம்ம உரையாசிரியர் யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஹனுமான், விபீஷணன், பிரகலாதன், இவங்கெல்லாம் வந்து சத்குணம், அதாவது உயர்ந்த குணம் உள்ளவர்கள்.
அவங்கெல்லாம் பாடப்படக்கூடியது, பின்னாடி இவங்கள பத்தி எல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு கம்பர் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் வந்து சொல்றாங்க. அந்த சத்குணம் உள்ளவர்கள் வந்து யாருடைய தாழ் படிவாங்க? இவங்க தாழ் தான் படிவாங்க. அடுத்து 3வது பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பில்லாத புகழுடைய இந்த கடவுளை வந்து இன்னும் யாரெல்லாம் வணங்குவாங்க? பற்றற்றவர்கள்னா எந்த பற்று இல்லாத முனிவர்கள், அப்புறம் வேதங்கள் கற்று உணர்ந்த அறிஞர்கள், வேதங்கள் படிச்சு முடிச்ச அறிஞர்கள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அவங்க வந்து சரணடைகிறது வந்து இந்த பரம்பொருளுடைய கால் பாதத்தில் தான். அப்ப இவ்வளவு ஒப்புமை இல்லாத ஒரு கடவுளுடைய கால் பாதத்துலதான் இவங்க வந்து சரணடைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பற்றிய பாடலை தான் நான் பாட போறேன் அப்படின்னு சொல்றாரு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கடவுள் வாழ்த்துல வந்து எந்த கடவுள்னு சொல்லாம சொல்லியிருக்கிறார். இது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி தான் நான் பாட போறேன், கடவுள்னு கூட சொல்ல வேண்டாம், தலைவரை பற்றி தான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து இன்னும் சிறப்பா, அதாவது இதுல ஏன் அந்த தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தன்னை வந்து முன்னிறுத்தாம, அதுக்கு வந்து நான் அவையடக்கம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் பானுரேகா இப்பதான் சொன்னாங்க மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் மேடம் அப்படின்னு. அதை வந்து கொஞ்சம் லைட்டா வந்து மட்டும் டச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அவையடக்கம் பத்தி இந்த அதாவது கம்பரை பத்தி நாம பேசுறப்ப அவருடைய அந்த சிறப்பையும் பேசணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படின்னு தான் பாரதியார் சொல்றாரு. முதல்ல கம்பன், இவ்வளவுக்கும் குரோனாலஜி, அதாவது இயற்படி பார்த்தோம்னா முதல்ல வந்தது வள்ளுவம், அதுக்கப்புறம் இளங்கோ, அதுக்கப்புறம் தான் கம்பர். ஆனா அவங்களுக்கு முதல் யார முதன்மைப்படுத்துறாருன்னா கம்பரை தான். ஏன்னா அந்த அளவு சிறப்பு, வள்ளுவரையும் தாண்டிய சிறப்பு உடையவர் கம்பர். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், நாம பேசியிருக்கிறோம். ஆனா இந்த கம்பர் தன்னுடைய அந்த இன்ட்ரோல இந்த கடவுள் வணக்க பகுதியில அவர் தன்னை எப்படி சொல்றாருன்னா, நான் ரொம்ப எளியவன். அதுக்கு வந்து உவமையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பூனை பால் கடலை குடிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பேராசையோ, அது மாதிரி நான் வந்து ராமாவதாரத்தை பத்தி எழுதுறது என்னுடைய பேராசை அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிய எழுத்துக்களா இருக்கும். அந்த எழுத்துக்களை வாசிக்கிறவங்க வந்து என்னைய வந்து வெறுக்கலாம். எப்படி அந்த அசுனப்பறவை வந்து நல்ல பறையடிக்கிற ஓசையை கேட்டு சந்தோஷப்படும், ஆனா அந்த பாறை உருள்ற ஓசையை பார்த்த உடனே அது வருத்தப்பட்டு தன்னைய உயிரையே மாய்த்துக்கும். அது மாதிரி சான்றோர்கள் வந்து என்னுடைய நான் சொல்ற இந்த பாடல் வரிகள் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படலாம். ஆனாலும் அவருக்கு ஒரு தைரியம் என்னன்னா, இவ்வளவு நான் வந்து இவ்வளவு எளிய பொருள் பாடுறேன். ஏன் இவ்வளவு எளிய பொருள் பாடுறேன் அப்படின்னா கூட, ஏன்னா இந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை நான் படிச்ச உடனேவும் அவருடைய புலமையை பார்த்து நான் எப்படி இதை உலகத்துக்கு சொல்லணும், தமிழ் சமுதாயத்துக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆவல், வால்மீகியினுடைய புகழை பாடணுங்கிறதுக்காகவே நான் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டேன். இப்படி தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தி, ரொம்ப அதாவது நமக்கு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் எழுதுற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவரையே தேத்திக்கிறாரு. இவ்வளவு மோசமா நான் எழுதுனா கூட ஒரு சின்ன குழந்தை வந்து குச்சி வச்சு தரையில எழுதும் கோடு போட்டு இதுதான் மாளிகை, இதுதான் எங்க வீடு, அல்லது இதுதான்ங்கிறத வந்து ஒரு சிற்பி வந்து இகழ்ச்சியா நினைக்காம சந்தோஷமா நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் என்னுடைய பாடலை பாடுறப்ப கண்டிப்பா இத வந்து என்னை வந்து மோசமா நினைக்காம உயர்வாகத்தான் சொல்வாங்க. அவங்க மற்ற இந்த கொஞ்சம் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பாயிரத்துல வரக்கூடிய அந்த 6 பாடல்கள்லையும் அவர் சொல்றாரு. இப்ப நாம வருவோம் அந்த தற்சிறப்பு பாயிரத்துக்கு. எவ்வளவு அவையடக்கத்தோட, அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அடக்கத்தோட அவர் பேசுறதுனாலதான் இன்றைக்கும் கம்பன் வந்து நின்னு பேசப்படுகிறார். அவருடைய நம்ம அந்த ஆற்றுப்படலத்தை நகர்படலத்துல எல்லாம் பார்த்தோம் அவருடைய சிறப்புகள். அவர் எவ்வளவு கவி அப்படியே கொட்டுது அவருடைய அந்த சொல் வளம். உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சில பாடல்கள் எல்லாம் படிச்சுக்க, எப்படி இந்த அளவு ஒருவர் வந்து கற்பனை வளத்தோட எழுதினாரு அப்படின்னு. ஆனாலும் தன்னுடைய அடக்கத்தை, அத பணிவோட ஒரு இதை ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்குத்தான் இது வந்து தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு இந்த கடவுள் வணக்கத்துக்கு வந்து பேர் வந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அவையடக்கம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது பாடல் வந்து அந்த நூலினுடைய வரலாறு.
நூல் வரலாறு அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நூல் வந்து வடமொழியில வந்து எழுதப்பட்ட நம்ம இவருடைய வால்மீகியினுடைய கம்பராமாயணத்தை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதோட இன்னொன்னு இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். ஆக்சுவலா கம்பர் வந்து ராமாயணத்துக்கிட்ட பேர் வந்து ராம அவதாரம் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நான் கம்பரே இல்லாம ஒரு ராம அவதாரம் அப்படிங்கிற பேர் வந்து நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம தமிழர்கள், தமிழ் மக்கள் இதை வந்து கம்பரோட சேர்த்துதான் ராமாயணத்தை சொல்லணும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சான்ஸ்கிரிட்ல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல் வந்து வால்மீகியினுடைய ராமாயணம், இது கம்பருடைய ராமாயணம் சொல்லி இதுக்கு கம்பராமாயணம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் மொத்தமா கம்பராமாயணத்தை எழுதினவங்க வந்து ராமாயணத்தை வடமொழியில் எழுதினவங்க 3 பேரு: வசிஷ்டர், வால்மீகி, போதாயனர். இந்த 3 பேர்ல வால்மீகியினுடைய ராமாயணத்தை தான் வந்து கம்பர் வந்து எடுத்திருக்கிறார். தான் வந்து அதனுடைய வழி வந்துதான் எழுதியிருக்கிறார் கம்பராமாயணத்தை. ஆனா எழுதுனதை அப்படியே காப்பி பண்ணாம நம்ம தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் கெடாம அதற்கான அதே நேரத்துல நம்ம தமிழருடைய புலமைய அனைவரும் வந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஒரு சில மாற்றங்களோட எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து ஒத்துக்கிறாரு. 12ஆம் நூற்றாண்டுல தான் வந்து கம்பருடைய வாழ்க்கை. அந்த காலத்துலதான் எழுதப்பட்டது வந்து இந்த கம்பராமாயணம் அப்படின்னு சொல்றாங்க. 10 நாள்லயே எழுதிட்டாருங்கிறாங்க. இல்ல, அவர் நிறைய நாள் எடுத்து சுவைத்து எழுதப்பட்ட நூல் அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஐடியாஸ் எல்லாம் வந்து இந்த கம்பராமாயணத்தின் மேல வந்து இருக்குது. இது வந்து கம்பராமாயணம் வந்து பிறந்த அதனுடைய நூல் வரலாறு. அப்புறம் அந்த 11ஆவது பாடல்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கம்பராமாயணம் பிறந்த களம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்பர் வந்து சடையப்ப வள்ளலார் வளர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறது. இந்த முன்னுரையிலேயே வந்து சடையப்ப வள்ளலையும் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த நன்றி உணர்வோட இருக்கிறார். அதனால அந்த 11ஆவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த கதை வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து சடையப்ப வள்ளலார் வாழ்ந்த திருவெண்ணைநல்லூர். ஒரு ஊருக்கு வந்து இப்ப திருவெண்ணைநல்லூரில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கூட அவர் எழுதியிருக்கலாம். ஆனா அங்க சடையப்ப வள்ளலாருடைய பெருமையை சொல்லணும், அவரால சிறப்பிக்க. இப்ப நம்ம சிலர் சொல்லுவோம் மதுரையில இருந்ததுனால மதுரை முத்து, அல்லது நம்ம அந்த ஊரை சொல்லி ஊருக்கு வந்து அவரால பெயர் அப்படிங்கிற மாதிரி அடைமொழி. அத இவர் எப்படி சொல்றாரு, சடையப்ப வள்ளல் வாழ்ந்த அந்த திருவெண்ணைநல்லூரில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட நூல் இது அப்படிங்கறத அந்த 11ஆவது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிந்த கடவுள் வாழ்த்து. நீங்க இன்னும் டிஸ்கஷன்ல நிறைய சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து நானும் கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த கடவுள் அதாவது கம்பரை பத்திய வந்து எல்லாருக்குமே தெரியும். கம்பர் வந்து ஒரு மிகச்சிறந்த கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியினுடைய அந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் கடவுள் வாழ்த்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 5 காண்டங்கள் வந்து நம்ம 5 படலங்கள் தான் வாசிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நாம வாசிக்க கம்பெனி சுவைக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய புலவர்கள் வாசித்தவங்க அதை பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த கம்பராமாயணம் வாசித்ததுக்கு அப்புறம் நாமக்கல் கவிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினாரோ. கம்பர் வந்து இதை எண்ணி திட்டம் போட்டு எழுதினாரா, இல்ல எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினாரோ. எங்கிருந்தோ வந்து அவ்வளவு, ஏன்னா அவ்வளவு வார்த்தை வளம் இருக்குது அதுல. புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ அவருக்கு, அவர் கிடைச்ச அவருடைய புண்ணியத்தினால கிடைச்சதா, இல்ல போய்ந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றாரோ. இவர் வந்து எவ்வளவு திறமையா இந்த அழகா இந்த பாடலை வந்து பாடி இந்த ராமாயணத்தை ஏற்றுனது வந்து இதனாலேயோன்னு வியந்து நாமக்கல் கவிஞரே சொல்றாரு. இது மாதிரி கண்ணதாசன் வந்து எவ்வளவோ உயர்த்தி இவரை வந்து பாடியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. 10,000 பாடல்களை முத்தான பாடல்களை சொத்தாக கொடுத்த அப்படின்னு வரும். அந்த மாதிரி நம்ம கவியரசரும் வந்து புகழ்ந்து பாடியிருக்கு. இப்படி எல்லா புலவர்களுமே தனக்கு வந்து ஒரு தலைவனாக கம்பனை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் கம்பன் வழி நின்று நிறைய காவியங்கள், நிறைய பாடல்கள், நிறைய நூல்கள்லாம் இயற்றி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கம்பனை வந்து நாம வாசிக்கிறதுலையும் அவரை பற்றி பேசுறதுலையும் கண்டிப்பா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க மேடம். நல்ல உரை. பானுராக்கா மேடம், அடுத்து நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணம் முதல்ல குழு வாசிப்புக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நம்ம குழுவுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஏற்கனவே வெண்முரசு வாசிச்சுட்டு இருக்கோம். இரு பெரும் இதிகாசங்களை ஒரே நேரத்துல வாசிக்கிறோம் நம்ம குழு தான் நினைக்கிறேன். அதுல உண்மையிலேயே முடியுமா, இதுல திரும்பவும் இறங்கலாமா அப்படின்னு ஒரு வேண்டாமான்னு ரொம்ப தயக்கத்தோட ஆரம்பிச்ச வாசிப்பு இது. ஆனா கம்பராமாயணம் எல்லாரையுமே இருக்கிறது. இதுல ஏன்னா இதை விட்டுட்டா நம்மளால பிறகு படிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு காரணம். ஏன்னா நம்ம குழு எப்படியாவது நம்மளை படிக்க வச்சிடும், இல்ல மத்தவங்க ஏதாவது ஒரு இந்த கருத்து போடும்போதே அதை பார்த்தாவது திரும்பவும் போய் அந்த பகுதியை நம்ம படிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு காரணம் தான். இது போல நம்ம வாசிக்க வைக்கிற நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுவிற்கு நன்றியை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். அவையடக்கம் அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம சுகந்தி மேடமே எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ட்டு ரொம்ப விரிவாகவே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கடவுள் வாழ்த்துல ஒரு 11, ஆனா இதுல அவையடக்கமா இருக்கிற தொடங்குறது 4வது பாடல்ல இருந்து 11வது பாடல் வரைக்கும். இந்த அவையடக்கம்ல எத்தனை பாடல் இருக்கு, அதுல கொஞ்சம் சில விளக்கங்களும் அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் முதல்ல இந்த அவையடக்கம்ன்ற தலைப்புலயே அவர் எழுதியிருப்பாரா, இல்ல எழுதுனத நம்ம இந்த தலைப்பு போட்டு பிரிச்சாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஏன்னா அவரு பொதுவா ஆரம்பித்திருப்பாரோ அப்படின்னு. அது இல்லாம இந்த மாதிரி அவையடக்கமா இது மாதிரி ஏதாவது மற்ற நூல்கள்ல புலவர்கள் எழுதியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இல்ல ஒருவேளை சடையப்ப வள்ளலாரால அவராலதான் இவர் இது ஒரு நூலாக்கம் பண்ண முடிஞ்சது அப்படின்றனால அதுல நன்றி உரைக்கிறதுனாலையும் தானாகவே அவருக்கு அந்த பணிவு வந்ததோ அப்படின்லாம் தோணுச்சு. ஏன்னா இதுல சொல்லியிருக்கிற அவையடக்கத்திற்கு சொல்லியிருக்கிற உதாரணங்கள்லாம் அந்த நக்கு புக்கென அந்த பூனைய சொன்ன, இந்த பால்கடனை குடிக்க விரும்பிய பூனை அப்படின்னு அந்த பூனையா தன்னை உருவகப்படுத்திக்கிறாரு. பத்தர் என்றாரு, பித்தர் என்றாரு, அதுக்கப்புறம் மடப்பிள்ளைகள்ன்றாரு. மொத்தமே உதாரணம் எல்லாம் இப்படியெல்லாம் தன்னை சொல்லிக்கிறாரு. ஆனா பின்னாடி வர்ற பாடல்களை படிக்க படிக்க அதுல அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு சொற்கள், எவ்வளவு சொல்வளம், எவ்வளவு கவிநயம், அவ்வளவு திறமை மிக்க ஒருவர் இப்படியெல்லாம் பாடலை நெய்ய முடியுமா, இப்படியெல்லாம் சொற்களை இப்ப நம்ம டிஆரோட இதுவெல்லாம் ரொம்ப பேசுறோம், எப்படிதான் போட்டு எதுகை மோனையோட அவர் போட்டு பேசுறாரோன்னு. இவர் பாடல்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இன்னும் சுந்தரகாண்டம்லாம் அனுமனை வர்ணிக்கிறதெல்லாம் வாசிச்சோம்னா அந்த மாதிரியான சொற்பிரயோகங்களை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் ஆனா எப்படி இவ்வளவு அவையடக்கமான பாடல்களை முதல்ல கொடுக்குறாரு, இல்ல இப்படிலாம் பாடினாதான் அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்குமோன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா நம்ம இந்த காலத்துல வாழ்றதுனால அவ்வளவு அவையடக்கமான வார்த்தைகள் அந்த பாடல்களே ரசிக்கும்படியானதா இருந்தது. ஏன்னா முதல் பாடலையே ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று அப்படின்னு, ஓசை பெற்று பால்கடல் அப்படின்னு சொன்னாவே போதும். கடல்னா அந்த ஓசையோட இருக்கும். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று அப்படின்றாரு. ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த பார்க்கடலை போயிட்டு இந்த நான் இதை எப்போ படிச்சோன்னு தெரியல, நக்கு புக்கென அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நக்குபு புக்கென அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை போடுறாரு. அது போய் நக்கி குடிக்கலாம் அப்படின்னு மொத்தத்தையுமே குடிச்சிட முடியும்னு ஒரு பூனை ஆசைப்பட்டா எப்படியோ அப்படித்தான் இந்த ராமனுடைய கதையை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் இதுல ஒரு காசுயில் கொற்றத்து ராமன் அப்படின்றாரு. காசுனா இந்த இடத்துல குற்றம். நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தைக்கும் நிறைய பொருள் இருக்கு. ஆனா அது போலதான் இது மாதிரி நம்ம இந்த அகராதி எழுதும் போதே பார்த்தா சொற்பொருள் அந்த எழுதிட்டே வந்தோம்னாவே எவ்வளவு எழுதுறதுன்னே தெரியாது போல இருக்கு. அவ்வளவு சொற்கள் வந்துகிட்டே இருக்கிறது. இதுல காசியில் குற்றத்து, குற்றமில்லாத ஒரு மன்னன் அவன் ராமன் அப்படின்றத இங்க முதல் அந்த அவையடக்கத்திலேயே அவர் எழுதின கதாநாயகனை ஒரு முன்னிறுத்துறாரு ஒரு இடத்துல, இந்த இடத்துல. அதே போல ஆசை பற்றி அறையலுற்றேன், அந்த பூனை மாதிரி நான் எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, அவ்வளோ பார்க்கடலை அதாவது குடிச்சிட முடியும்னு நம்புற ஒரு பூனை மாதிரி இந்த ராமனுடைய கதையை இந்த தமிழ்ல என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்குதான் அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்க்கடல் அளவுக்கு பெரியதாகவும் அவருடைய கற்பனையும் அவருடைய சொல்வளமும் அப்படி இருக்கிறதா நமக்கு தோணுது. ஆனா அவரு ஆசை பற்றி அறையல் உற்றேன் அப்படின்னு சார் நம்ம குழு வாசிப்புல சொல்லும் போது அறையல் அப்படின்ற வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அறையல் கூறுதல் அது ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்னாரு. இன்னும் பின்னாடி எங்கன்னா வருதா என்னன்னு தெரியல. அதனால அந்த அறையல் உற்றேன்ற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதுல. ஏன்னா இந்த ஓசை பெற்று பார்க்கடல் உற்று
பூசை முற்ற ஆசை பற்றி அப்படின்னு இந்த பாடல்லையே வந்து அந்த சொல் நயமும் அந்த கவி நயமும் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அழகா இருக்கு. நம்ம படிக்கும் போதே வந்து நம்மள வாசிக்கிறவங்களை வந்து உள்ள இழுக்கிறதுக்கு இந்த அவையடக்க பாடலும் ஒண்ணு அப்படியே வரும். அதே போலதான் அடுத்த பாடல்லையும் பாத்தீங்கன்னா, நொய்தின் நொய்ய வைத வைவின் எய்த எய்தவர்க்கு செய்த செய்தவன் அப்படின்னு வருது. இப்போ நொய்தின் நொய்ய அவ்வளோ ரொம்ப ரொம்ப எளிமையான சொற்களால சொல்றேன். நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் அதான் நூலை நூற்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு செய்திருக்கிறேன், அந்த நூலை செய்திருக்கிறேன். ரொம்ப எளிமையான சொல். அந்த நொய்யின்றது கூட எனக்கு ஒரு அது யோசனையா இதுல வந்து நொய்யின்றதா எளிமையான சொற்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம அரிசியை வந்து உடைச்சி சிறு சிறுசா அது சின்னதா பண்ணுவோம் இல்லையா, அதுவும் நொய்யின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால அந்த அப்போ இதுல இருந்துதான் வந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. நொய்தின் நொய்ய ரொம்ப மெலிஸ், அதை வந்து ரொம்ப எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எளிமையான சொற்களால நான் இந்த நூலை ஏற்றி இருக்கிறேன் என்னை அப்படின்னு சொல்லி. வைத வைவின் மராமரம் எழுத்துளை எய்த எய்தவர்க்கு, அந்த இடத்துல முதல் பாட்டுல ராமனை அறிமுகப்படுத்துறாரு. 2வது பாட்டுல வரும்போது அதுல வர ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்குறாரு. மராமரம் ஏழ்துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை. அதாவது அவரோட திறமைய இவரால முடியுமா, ராவணனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் மனசுல ஒரு ஐயம் ஏற்படுதான். அந்த ஐயத்தை என்ன பண்றாருன்னா, ராமன் வந்து ஒரு கணையை ஒரு அம்பை எய்துறாரு. எய்யும் போது அது 7 மாமரங்களையும் துளைத்து செல்கிறதா. அப்பதான் அவருடைய திறமை, ஓ இவ்வளவு திறமைக்கிறா அப்படின்னு சுக்ரீவன் வைக்கிறா போல நம்மளையும் படிக்கிறவங்களையும் வியக்க வைக்கிறாரு. அந்த கதைய ஒரு வரியில எய்தவர்க்கு எய்திய மாக்கதை அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ படிப்படியா அவையடக்கத்துல அவரை பத்தி சொல்லும் போதும் இந்த கதையுடைய ஒரு குறிப்பையும் இதுல வந்து எடுத்து சொல்றாரு. இத வந்து இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப எளிமையான சொற்களாலதான் இதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது 5வது பாடல். 6வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாது எனின். இந்த புலவர்கள் இந்த உலகத்து பெரியவர்கள்லாம் வந்து ஐயோ இவனால போய் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஏளனம் பண்ணுவாங்களாம். அந்த ஏளனத்தினால எனக்கு ஒரு குற்றம் வந்துரும். இந்த காப்பியத்தை ஏன் பாடுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்களோன்னு நான் நினைச்சாலும் ஏன் பாடுறேன் அப்படின்னா, இந்த வால்மீகி எழுதியிருக்கிறாரு இல்லையா, இது எவ்வளவு பெரிய இந்த கவிகளோட பெருமையை நான் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். இந்த உலகம் நம்ம தமிழ் நல்லுலகத்துக்கு தான் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். பொய்மையே இல்லாத இந்த கதை, இந்த பொய்மையே இல்லாத கேள்வியினால் உண்டாகிய புலமையாளர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வால்மீகி போன்ற புலவர்களை, ஏன்னா அவர் எதுல இருந்து மூலத்துல இருந்து எடுத்தாரோ அவங்கள கொஞ்சம் உயர்த்தி சொல்றாரு. அதிகமாகவே உயர்த்தி சொல்றான்னு சொல்ல. ஏன்னா தெய்வத்தன்மை கொண்டது, அந்த தெய்வத்தன்மை கொண்ட பெருமை கொண்ட கவிகளோட பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான். எனக்கு குற்றம் வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, ஏளனம் செய்தாலும் பரவாயில்ல, அந்த ராம கதை பாடிய அதுலதான் அந்த 3 பேருன்னு சொல்றாங்க. ஆனாலும் வால்மீகியோட கதையை தான் இவர் எடுக்கிறாரு. இந்த வால்மீகி வசிஷ்டர் போதாயனர்னு சொன்னாலும், வசிஷ்டர் வந்து ராமருக்கு அறிவுரை சொன்னதுதான் யோக வாசிட்டம் தான் இருக்கு. அதுலயும் போதாயனர் சொன்னாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு நூல் வடிவத்திலேயே இல்லை. ஆனா இவர் எடுத்துக்கிறது வால்மீகி. அந்த வால்மீகியை வந்து அவர் வந்து தெய்வ புலமை அப்படின்னு சொல்லிடுறார், புலவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பர் குறித்து கம்பர் இவர் இந்த மாதிரி அவருடைய முன்னாடி இந்த ராம கதையை பாடியவர்களுக்கு பெருமைப்படுத்துறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த பாடல் வந்து, துறையெடுத்த விருத்த தொகை கவிக்கு உரையெடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரையெடுத்த அசுன நன்மா செவி பறையெடுத்தது போலும் என் பாரோ அப்படின்னு முடிக்கிறார். துறையெடுத்த விருத்த தொகைக்கு அப்படின்னு இந்த பல்வேறு வகையில நம்மளோட செய்யுள் தொகுதிகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது. அந்த எவ்வளவோ தமிழ்ல எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்களுக்கு பக்கத்துல என்னோட பாடல் எப்படி இருக்குதுன்றதுக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படின்னா, அசுனமா பறவை வந்து மெல்லிய ஒலிகளை, மெல்லிய இசையை கேட்டு இருக்கிற ஒரு பறவை. அந்த பறவைன்னு எனக்கு என்னவோ அசுனமான் அந்த கதை சிறுகதை தொகுப்பு படிக்கும் போதுல இருந்து அது பறவைன்ற மாதிரிதான் ஒரு மனசுல இருக்கு. இதுல விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசுனமாகிய நல்ல விலங்கின் செவிகள்ல எப்படி அது இனிமையான ஓசையை கேட்கும். அது பறை ஓசையை போல ஒரு அதிகப்படியான ஓசையை கேட்டா அது வந்து தன்னுடைய உயிரையே விட்டுடுமா.
அது போல இந்த நல்ல நல்ல கவிதைகள்லாம் இந்த மக்கள் கேட்டுட்டு வராங்க. அதுல என்னுடைய கவிதையை வந்து கேட்டு எவ்வளவு கஷ்டம் வருமோ அந்த மாதிரி அந்த அசுனமா விலங்குக்கு ஏற்பட்ட கஷ்டம் மாதிரி மத்தவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு துன்புறுவாங்களோ என்னுடைய பாட்டை கேட்டு அப்படின்னு சொல்றாரு இவரு. உரையெடுத்த செவிகளுக்கு ஓதில், அந்த மாதிரி செவிகளுக்கு இந்த பாடலை சொன்னா அப்படின்றது. யாழ் நரையெடுத்த அசுன நன்மா செவி, அந்த இடத்துல பறை அடுத்தது போலும். இதுலயும் அந்த துறை, உரை, நரை, பறை அப்படின்னு அந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கு. அடுத்து முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்ந்தவன். இப்ப இதுவரைக்கும் பொதுவா அவர் சொல்லிட்டே வர்றாரு. அதாவது என்னுடைய ஆசை இது, இப்படிதான் நான் சொல்ல வந்தேன், ராமனுடைய கதையை இப்படி சொல்ல வந்தேன், ஐயோ இவ்வளவு புலவர்கள் இருக்கிறாங்க, ஒரு தெய்வ புலவருடைய கதையை தான் நான் சொல்றேன் அப்படின்னு எல்லா பொதுவா சொல்லிட்டே வந்தவர் இப்போ என்னன்னா மற்ற கவிஞர்கள் கிட்ட நேரடியா பேசுற மாதிரி இந்த பாடல் தொகுதியில சொல்றாரு. முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்ந்தவன். நான் ஒன்று சொல்றேன், இந்த உத்தம கவிஞர்களுக்கு எல்லாம் ஒன்று நான் சொல்றேன். என்னன்னா, இந்த பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ. பித்தர் இதுதான் இந்த இதுதான் நம்ம வெண்முரசுலயும் அந்த வந்ததுன்னு சார் குறிப்பிட்டாரு. இந்த பித்தர்கள் சொன்னதையும் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. யாராவது வழியில பித்து பிடித்தவர்கள் போறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத யாருமே ஒரு பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா. பேதையர்கள் அறிவில்லாதவர்கள் சொல்றதையும் அப்படிதான், அவங்க எது சொன்னாலும் அது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. பத்தர் சொன்னவும், இந்த பத்தர்ன்ற வார்த்தை கூட பக்தர், எனக்கு வேற ஏதாவது பொருள் இருக்குமோ தமிழ்ல அப்படின்னு தேடி பார்த்தாலும் இல்ல, பக்தர்னா பக்தர்கள். அதுலயும் எப்படின்னா தீவிரமான பக்தர்கள், ரொம்ப அதிகப்படியான ஒரு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறவங்களோட இதுவும் வந்து அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவங்க அதிகப்படியா பேசுவாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம அதை மத்தவங்க கேட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரா. பத்தர் சொன்னவும் எப்படி சொல்றதையும் பண்ண பெறுபவோ யாரும் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க இல்லையா. அது போல நீங்க இது வந்து அதை வந்து ஒப்பிட்டு சொல்றாரு அவர். பித்து, பேதமை, பத்தி, அந்த மூணுத்தையும் வந்து இதுல குறிக்கிறாரு. இதுல இந்த பாடல்லையும் வந்து அந்த ஒப்புமை, அவரு உயர்ந்த புலவர்களுக்கு சொல்றேன் நானு அப்படின்னு இதை ஆராய மாட்டீங்க, இதுல இருக்கிற குறைகளை நீங்க கண்டுகொள்ள மாட்டீர்கள், அது போல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு. அதுக்கு அடுத்ததுலயும் ஒரு அழகான ஓமையை சொல்றாரு. மடப்பிள்ளைகள் அப்படின்னு அடுத்த பாடல்ல, அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ அப்படின்னு. இதுல கூட தரைன்ற இடத்துல வந்து வல்லினராவை பயன்படுத்திருப்பாரு, அரை தரை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா எதுகைக்காக இதை மருவி நிற்கிறது. இந்த இடத்துல தரைனா நம்ம இந்த ராதான் இடையினராதான் பயன்படுத்துவோம், இந்த இடத்துல தரையில் கீரிடின் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல ஏன்னா ஏதாவது குழந்தைங்க வந்து ஒரு வீடு அது கற்ற இருக்கலாம், சிற்பங்கள் வடிக்கிற இடமா இருக்கலாமா, இல்ல இது நம்ம தச்சர்ன்றது வந்து சிற்பி அப்படின்னு சொல்லிடுவோம், இது தச்சர்ன்றது சிற்பக்கலையில இருக்கிறவங்களும் சேருமா அப்படின்றதும் எனக்கு ஒரு ஐயம் வந்தது அந்த இடத்துல. தச்சரும் காய்வரோ யாராவது குறை சொல்லுவாங்களா. ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்குது, வீட்டுல கிறுக்குது, நம்ம கூட சோத்துல குழந்தைங்க எல்லாம் கிறுக்கி வைக்கும் போது நம்ம ஐயோ இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் கிறுக்குறவங்களேன்னு ஒரு சிலர் வந்து என்ன இப்படி கிறுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு கூட நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க, குழந்தைங்க கிறுக்கிறது. அதை வந்து மடப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அறியாத குழந்தைகள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படி கிறுக்கும்போது ஒரு வேலை நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சிறந்த தச்சர், அதாவது ஒரு சிற்பி இருந்தாலும் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க, தச்சரும் காய்வரோ அப்படின்னு. அப்போ அதாவது தச்சர்னா ஒரு வேலை தெரிஞ்சவங்க. அப்போ நம்ம சாதாரண மனிதர்கள்லயே நம்ம ஒரு குறைய சொல்றோம். ஆனா அந்த ஒரு வேலை தெரிஞ்சவங்க ஒரு வேலை நடக்கிற இடம் மாதிரி அவருக்கு சொல்றாரு. அறையும் ஆடரங்கும், ஆடல் நடைபெறும் ஒரு நாடக மேடையா இருக்கலாம் அப்படின்றாங்க, ஆடல் அரங்கம் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆடரங்கம்ன்றது அந்த வேலை செய்யற ஒரு இடமாவும் இருக்கலாம். அந்த இடத்துல கிறுக்கும் போதே அவங்க எதுவும் மடப்பிள்ளைகள் கிறுக்கும்போது இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, காய்வரோ திட்டுவாங்களா, கோபித்துக் கொள்வார்களா. அது போலதான் இவரை சொல்லிக்கிறாரு. இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி, இறையும் எனக்கு அந்த மாதிரி ஞானமே இல்லை, அறிவு இல்லை, எனக்கு இறை பக்தி இல்லை, அப்படி அது இல்லாம இந்த இடத்துல என் புன்கவி என்னாச்சு கேக்குதுங்களா பாரதமே? இல்ல திடீர்னு வீடியோ கட். கண்டிப்பா.
அதாவது நூல்களை கற்று உணர்ந்தவர்கள் எல்லாரும் எப்படி அந்த குழந்தைங்க இருக்கிறத வந்து தடை சொல்ல மாட்டாங்களோ, ஒரு வேலையில திறம் மிக்கவர்கள். ஆனா அது போல நீங்களும் என்னோட பாட்டுல போய் இவங்க சொல்லுவாங்களா, சொல்லக்கூடாதுன்றத அப்படியே சொன்ன மாதிரி காய்வரோ முனிவரோ அப்படின்ற அது ரெண்டுமே வந்து கோபித்துக் கொள்வார்களா, கோபித்து திட்டுவார்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு ரொம்ப அழகா அவரோட இடத்த சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாடல், அடுத்த பாடல் வந்து தேவ பாடையின் இக்கதை செய்தவர், அதாவது தேவ பாஷை அப்படின்னு சொல்றாரு. தேவ பாஷையில வான்மீக முனிவர் வந்து அவர் இயற்றிய இதை வந்து தேவ பாஷை, அது எல்லாரும் வழக்குல சொல்றதுதான். இப்போ சாரும் குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த கதையை செய்தவர் மூவர் ஆனவர். அந்த வசிஷ்டர் போதாயனரை சேர்க்கிறாங்க. தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி, அதான் இதுல யாரு 3 பேர்ல முந்தியவர் வந்து வான்மீகி, அவரோட உரையின்படி நான் தமிழ் பாவினால், என்னுடைய தமிழுடைய பாட்டினால இது உணர்த்திய பண்பு அரோ, நான் என்னுடைய இந்த பாடலை வந்து நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னன்னா இதை என்ன குறிப்பா நம்ம எடுத்துக்கலாம்னா, தமிழ் பா அப்படின்னு அத சொல்றாரு. அந்த இடத்துலயே தமிழ் பானா இந்த தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றார் போல, தமிழ் மரபுக்கு ஏற்றார் போல நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அவரோட உரையை வந்து நான் அப்படியே சொல்லல, இதை நான் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றார், தமிழ் பாவினால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றார் போல தமிழ் பாடல்களால் அப்படின்னு அவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து அந்த அந்த அரோ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கூட இதுல விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு அசைச்சொல். இது வந்து இது சாதாரண அவர் ஒரு சொல்ல பயன்படுத்தினாருன்னா கூட அதுல வந்து ஒரு சிறப்பு இருக்கும். இதுல வந்து அதை வந்து அந்த அசைச்சொல்ல பயன்படுத்துறது கூட ஒரு குறிப்பினால உணர்த்ததுதான். அது வெற்றிடத்துக்கு தான் அரோன்னு போடுவாங்க. ஆனா இது வந்து அசைத்தல், கட்டுதல், கவிதை வாசித்து அந்த வாசிப்பவர்களை கட்டி போடுற அளவுக்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இதுல நிறைய விளக்கம் இருந்தது இந்த பாடல்ல. இது 10வது பாடல். 11வது பாடல்ல நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராம அவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. நடையின் நின்று உயர் நாயகன், அவரோட ராமரை வந்து உயர்த்தி பாடுறது. நடையின் நின்று, நல்ல ஒழுக்கத்துல நின்றவர். நடை அப்படி நம்ம நடைனா நல்ல ஒழுக்கத்துல இருக்கிறவங்க தான் சிறந்த நடைய நிமிர்ந்த நன்னடையா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. நடையின் நின்று உயர் நாயகன், உயர்ந்த இந்த உலகத்துல உயர்ந்த நாயகனா இருந்த ராமன், அதாவது இந்த கடவுளோட ஒரு அவதாரமா அவர் சொல்ற நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இந்த அவரோட 10 அவதாரங்களுக்கு நடுவுல இது ஒரு அவதாரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. இடை நிகழ்ந்த ராம அவதார பேர். அப்போ இவர் அந்த பேரை வச்சாரோ இல்ல அந்த நூலோட பேரு நம்ம சுகந்தி மேம் சொன்னாங்க ராம அவதாரம் தான் இருந்திருந்து, அப்புறமா தான் கம்பராமாயணம் மாத்தி இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு தெரியல, அது அதுக்கு தரவு இருக்கா, சரியான தரவு இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த பாடல்ல ஒரு ராம அவதார பேர் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதே போல தொடை நிரம்பிய தோம் அப்படின்றாரு. இங்க தொடைனா செய்யுள்கள் அப்படின்ற அர்த்தத்துல வருது. நிரம்பிய தோமரு அப்படின்னா செய்யுள்கள் நிறைந்த குற்றமற்ற இந்த சிறந்த காப்பியம். தோமரு மாக்கதைன்னா முன்னொரு பாடல்லையும் வந்து மாக்கதை அப்படின்னு கொடுத்திருந்தாரு. அந்த மாக்கதை இங்கேயும் வந்து மாக்கதை, பெரிய கதை, சிறந்த கதை. இந்த இடத்துல சிறந்த அப்படின்றதுதான். சிறந்த இந்த காப்பியத்தை சடையன், அதான் அவருடைய வள்ளல் சடையப்ப வள்ளலை இந்த இடத்துலதான் முதல் பாடல்ல குறிப்பிடுறாரு. பிறகு வந்து அவரு 3 பாடல்ல பின்னாடி குறிப்பிட்டாலும் இது இந்த முதல்ல 394, 8001, 10,001 ஒரு 3 பாடல்களை பிற்பாடு குறிக்கிறாரு. ஆனா அவையடக்கத்திலேயே அவருடைய பேரை வந்து குறிக்கிறாரு. வெண்ணெய் நல்லூர், இது திருவெண்ணெய் நல்லூர்ல தான் இந்த கதை நடந்தது. அதாவது இந்த காப்பியம் இருந்தது, தந்தது, இயற்றப்பட்டது அப்படின்றதோட இந்த அவையடக்கத்தை அவர் முடிக்கிறாரு. அந்த அவையடக்கத்துல தன்னுடைய வள்ளலுக்கான நன்றி உணர்வையும் தெரிவிக்கிற மாதிரி இந்த அவையடக்கத்துல கடைசி பாடல்ல அவரை குறிக்கிறாரு. இது போல அவரை வந்து எவ்வளோ, அதாவது இந்த சொற்கள்லாம் அதாவது பத்தர், பித்தர், மடப்பிள்ளைகள், பூனை, அந்த பேராசை கொண்ட ஒரு பூனைன்னு தன்னை எல்லாவற்றையுமே ரொம்ப எவ்வளவு எளிமைப்படுத்தி எவ்வளவு கீழ்மைப்படுத்தி சொல்லிக்க முடியுமோ தன்னைத்தானே சொல்லி ரொம்ப அதாவது நான் சிறியன் தான், ஆனா இவ்வளவு பாடல் எழுதுறதுக்கு இது வந்து என்னால முடியாது, நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அவையில வந்து அவர் தன்னை முன்வைக்கிற இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா ரசிக்கும்படியா
அந்த இப்போ அதாவது ஒரு முன்னோட்டம் மாதிரி இதுக்கு பின்னாடி அப்போ இன்னும் அவர் எவ்வளவு சொற்களை பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்ற ஒரு முன்னோட்டமா இந்த 4 முதல் 11 வரைக்கும் இருக்கிற பாடல்கள் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அவருடைய அவையடக்கம் அந்த அளவுக்கு வருமா நமக்கு இல்ல, இதுக்கு இப்ப இருக்கிறவங்களோடையும் கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய அவர் எழுதின 12ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாலும் அதுல இருந்து இன்று வரை ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாரையும் பேச வைக்கிற, எல்லாரையும் எழுத வைக்கிற இந்த கதைய இருக்கிற அதை எழுதியவர் வந்து எவ்வளவு அவையடக்கமா எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம கம்பராமாயணம் படிக்கிறோமா இல்ல இந்த அவையடக்கத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எல்லாருக்குமே இந்த பாடல்களை படிக்கணும், எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பாடல்கள். இந்த வாய்ப்பு தந்த நமது குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பானு மேடம், நீங்க இந்த மடப்பிள்ளைகள்னு சொன்னீங்க. ஆக்சுவலா மடப்பிள்ளைகள்னு இல்லையே, என்கிட்ட இருக்கிற பிரதியில படப்பிள்ளைகள்னு இருக்கு. என்ன பிள்ளைகள் சார்? படம், அறையும் ஆடரங்கும் பட பிள்ளைகள். அதுக்கு இந்த படங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். ஆனா நீங்க மடப்பிள்ளைகள்னே தொடர்ந்து பேசுனீங்க. ஒருவேளை உங்க பிரதியில அப்படி இருக்கா? ஆமாங்க சார், இங்க நம்ம கிட்ட கொடுத்ததுலதான் சார் படிச்சேன். என்கிட்ட இருக்கிறது ஊவேசாவுடைய பிரதி. அவரு இந்த மடப்பிள்ளைகள்ங்கிறது வந்து பாடபேதம்னு எழுதியிருக்காரு. பாடபேதம்னு இங்க வந்து அறியாமையுடைய குழந்தைகள்னே இதுல விளக்கம் கொடுத்திருக்காங்க சார். நம்ம குழுல போட்ட ரைட் பின்னால பேசுவோம். ஆனா எனக்கு ஒரு டவுட்டுக்காக நான் கேட்டேன். ஓகே, சரி, நன்றிங்க சார். நன்றிங்க மேடம், நல்ல உரை. அடுத்து நாகதேவி மேம், நீங்க அடுத்த இது ஆரம்பிக்கலாம் உங்க இது. நாகதேவி மேம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு குழு வாசிப்புல ஒரு காப்பியத்தை படிக்கிற குழு வாசிப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது குழுவிற்கு மிக்க நன்றிகள். நான் ரொம்ப செயல் சார்ந்து படிக்கல, நான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய கருத்தை எடுத்துக்கிட்டதை நான் பகிர்றேன். அந்த அளவுக்கு நான் செயல்ல இருந்து பொருளை புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்றேன். முதல்ல ஆற்றுப்படலம் எதற்கு அப்படின்னா, ஒரு காப்பியம், ஒரு பெரிய காப்பியங்கள்ல அந்த நகரத்தையோ ஆற்றையோ பத்தி சொல்றதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கம்பர் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆறு எப்படி இருக்கு, இங்க வந்து ஆறுன்னு சொல்றத அங்க கோசல நாட்டுல பாயிற சரையு அப்படின்ற ஆறை பத்தி சொல்றாரு. அந்த ஆறு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, அங்க வாழ்ற மக்கள் ரொம்ப ஒழுக்க நெறியா இருந்திருக்காங்க. அது மூலியமா இந்த ஆறு வந்து ரொம்ப செழுமையா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த ஃபுல்லா இந்த ஆறு எப்படி பாயுது அப்படின்றத ஒரு விதமான வர்ணனையா கம்பர் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. கோசல நாடு ஆறுன்றத வந்து சரையும் நம்ம எடுத்துக்கிறோம், கோசலம் அவரு தசரத மன்னனாவும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க எல்லா ஒரு நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியத்தோட மேற்கோள்களா வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த ஆசு அளம்புரி ஐம்புரி வாழியும், அந்த நம்மளுடைய ஐம்பொறியும் ரொம்ப ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஆண்மகனாவும், அங்க வாழ்ற பெண்கள் அந்த அளம்பு முளையர் கண்ணெனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர்களும் ரொம்ப பெண்ணாவும் ஈக்குவலா அந்த எல்லாரையுமே அங்க இருக்கிற மக்களையும் ஒரு ஜெனரல் ஈக்குவாலிட்டி மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றதா நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஆறுகள், இந்த கடல் நதி வந்து எப்பயுமே போய் கடல்ல தான் சேரும். அப்ப அந்த போகும்போது அந்த நதி போற நீர் வந்து சிறுநீர் அடைந்த, அதாவது வெள்ளையா போகுது. நதி நீர் வந்து குடிக்கிறதுக்கு ஏற்றதா தானே இருக்கும். அதனால அது வெள்ளையா திருநீர் அணிந்த சிவபெருமானுடைய அந்த வெள்ளை நிறத்தை போன்றத இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்றாரு. அது போயிட்டு அங்க போய் சேரும் போது அது வந்து என்னன்னா அந்த ஊர்ப்பு தன்மைக்காக அந்த கரிய நிறம் சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இங்க வந்து கம்பர் வந்து அந்த நீர் சுழற்சியையும் சொல்றாரு. வரும், கடலுக்கு போய் சேரும், திருப்பி வந்து அது ஆவியாகும், அந்த மழையா திருப்பி வரும் அப்படின்றதையும் இங்க வந்து நமக்கு சொல்றாரு. ஒரு நீர் அப்படின்றது வெறும் அந்த நீரோட்டமா, ஒரு ஆற்றை வந்து வெறும் நீரோட்டமா பார்க்காம அதோட தன்மை எப்படி போய் பாயுது, அது எப்படிலாம் இருக்கு. கம்பர் வந்து சரயு நதியை பத்தி வர்ணிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டது என்னன்னா,
அவர் ஏதோ நேர்ல நின்று அவர் போறத பார்த்தே வர்ணிச்சிருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீர் பாயிறதையும் ஒவ்வொரு இதா வர்ணிச்சிருக்காரு. ஒரு இதா சொல்றாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவம், அதாவது சிவனையும் திருமாலையும் சேர்த்து அங்கே ஒரு சைவம் வைணவத்தையும் ஒருங்கேதான், அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வேறுபாடு இல்ல அப்படின்றதையும் பிரதிபலிச்சிருக்காரு. அடுத்து என்னன்னா மழை வந்து மலையில இருந்துதான் நதி வருது. அந்த நதியெல்லாம் போய் கடல்ல சேர்றதுனால கடலுக்கு வந்து நதிபதி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அந்த கடலை அந்த அந்த இதை குளிர்விக்கிறதுக்காக தான் மழை வந்து கொடுக்குது, மேகங்கள் வந்து மழை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு நீர் தான் இங்க வந்து கோசல நாட்டுல வந்து சரையு நதியா பாயுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இமயமலையில இருந்து, அந்த இமயமலையை பார்த்தா எல்லாருக்குமே நம்மளுடைய இந்திய நாட்டுல இமயமலை தான் ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்மளை வந்து புவியியல் சார்ந்தும் காலநிலையில இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது வந்து இமயமலை தான். அந்த இமயமலையை வந்து தேவர்கள் வந்து கூட்டிட்டு போகணும், நாங்களே கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச மாதிரியும், அதுக்கு நிறைய அன்புகள்லாம் வீழ்த்தி கொண்டு போறப்பையும் அது வந்து அந்த கல்லை உடைத்த அந்த மலைகளுக்கு நடுவுல இருந்து ஒரு நல்ல ஒரு நீரோட்டமா இந்த சரையு நதி பாயுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமயம் மலைய வந்து பொன்மயமானது, அப்படி ஒரு பொண்ணுக்கு ஈடா வந்து சொல்லியிருக்காரு. அவங்க அந்த தேவர்கள் அந்த போட்ட அந்த தாக்கினதை வந்து விழுதுகள், வெள்ளி விழுதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல ஊற்றின ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரிதான் இந்த நதி வந்து போகுது. சரையு நதி வந்து அந்த கோசல நாட்டுல பாயுது. இந்த நதி பாயறதையும் அந்த நம்ம குடியும் கோளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஒரு ஈக்குவல் பண்ணி தான் பார்ப்போம். அப்போ அந்த நதி ஓடுற ஒரு நகரத்தை வந்து ஆட்சி செய்யற மன்னன் எப்படி இருப்பான், அந்த மக்களும் எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு அறநெறி சார்ந்து ஒரு மனு நீதிப்படி வாழ்ற ஒரு குடிகளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஞான வழியை நாடுகின்ற ஒரு அரசனாவோ, ஒரு வேதியர்கள் சூழ்ந்து அந்த வேதியர்கள் படி வாழ்ற ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றின மக்கள் தான் அந்த சரையு நதியை வந்து நீர் ஆதாரமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நதியோட வெள்ளம் வந்து ஒரு இதா வர்ணிச்சிருக்காரு சொன்னேன் இல்லையா. அது ஃபர்ஸ்ட் வந்து விலை மகளிரோட ஒப்பிட்டு இருக்காரு. அவங்க விலை மகளிரோட அந்த இது இருக்கும், சிறிது காலமே அவங்களுடைய இது இருக்கும். அப்போ அந்த நேரத்துல எப்படி அடிச்சுட்டு வர்றாங்களோ, ஒரு மலை வந்து அந்த உச்சியில இருந்து நடுவிடம் அந்த அடிப்பகுதியில இருந்து எல்லாத்தையும் அந்த எல்லா பொருட்களையுமே கொண்டு வரும். ஒரு வெள்ளம்னா என்ன, அந்த தண்ணிக்கு அந்த பாய்ச்சலுக்கு தன்மை கிடையாது, எவ்வளவு எடுத்துட்டு போக முடியுமோ அந்த போகும். அப்போ அதெல்லாம் தாண்டி அந்த சரையு நதி வந்து ஒரு பெரிய வெள்ளமா தான் போயிட்டு இருக்கு கோசல நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது என்ன சொல்றது, சாதாரணமா இருக்கிற நிகழ்வை வந்து தன்னுடைய கற்பனையால எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அந்த தற்குறிப்பேற்ற அணி, பண்பு தொகை, சிலையடை, சொல்லி செயலபடை இப்படின்னு எல்லா இலக்கணத்தையுமே உள்ள கொண்டு வந்திருக்காரு. அடுத்து அந்த வெள்ளத்தை வந்து எதோட ஈடுபடுத்திக்கிறாரு அப்படின்னா, வணிகரோட வெள்ளம். வணிகர் வந்து எல்லாத்தையுமே அவங்க வணிகம்னா வர்த்தகம் பண்றது, எல்லா பொருட்களையுமே அவங்க விற்பாங்க, வாங்குவாங்க. அப்போ அந்த மணியின் பொண்ணும் அந்த ஊர்ல கிடைக்கிற பொருட்களையும் இங்க வந்து ஓமையா எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். மணியும் பொண்ணும் பீலி, அந்த நம்முடைய மயில் தோகை, அங்க கிடைக்கிற சந்தனம், அகில் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வணிகர்கள் எப்படி வர்த்தகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியும் அந்த நதி பாயுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து வானவிலோட ஒப்பிட்டு இருக்காரு. வானவில்ன்றது ஒரு கூட்டு வண்ணம் தான் நம்ம சொல்லுவோம். 7 வண்ணங்கள் இருக்கு. அப்ப அந்த 7 வண்ணங்கள் வந்து பூக்கள்ல இருந்து அந்த வண்ணம் பூ நிறைத்தும் பல நிற மலர்களை வந்து அடிச்சுட்டு வருது. மென்மையான அந்த நம்ம தேனி வந்து எப்படியும் மகரந்தத்தை போய் தான் தேடும், அந்த மாதிரி அளவலாவி அந்த தேனோடு கலந்து ஒரு செம்பொன் கலந்து அந்த ஆற்றோட நீரோட்டம் வந்து அப்படிதான் இருக்கு. அதோட சேர்ந்து ஏன் வானவில்லையும் ஒரு கூட்டு பொருளா சொல்றாரு அப்படின்னா, யானையோடைய மத நீரும் சேர்ந்து அப்படி ஆர்ப்பரிச்சு வருது. ஒரு பல நிறம் கொண்ட ஒரு கலவைதான் அந்த சரையு நதி பாயுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வானர கூட்டம் வந்து அந்த வெள்ளம் வந்து வானர கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு.
இதுல நம்ம லாஸ்டா வர்ற கடைசி பகுதியில தான் அந்த நம்மளுக்கு வந்து இலங்கை போறதுக்கான அந்த பாலம் ஏற்படுத்துவாங்க வானர கூட்டம் வச்சு. அதை இங்கேயே கொண்டு வந்து பின்னாடி வர்ற நம்ம என்ன சொல்ல போறோமோ அதவே முதல் பகுதியில ஆற்றுப்படலத்திலையும் சொல்லியிருக்காரு. அந்த வானர கூட்டம் எப்படி நமக்கு ஒரு ஆற்று பாலம் வந்து ஒரு சேனை மாதிரி வந்து ஆர்ப்பரிச்சு வந்துச்சோ அதே மாதிரியே அப்ப வந்து இங்க ராமபிரான வந்து சொல்றாரு. ராமபிரானின் திருப்பணிக்கு அந்த வானர கூட்டம் வந்து பெருங்கூட்டம் வந்து எப்படி வேலை செஞ்சுச்சோ ஆர்ப்பரிச்சு அந்த அளவுக்கு இந்த வெள்ளம் வந்து சேர்ந்தது அப்படின்னு அடுத்து சொல்றதா ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடிகாரர் வெள்ளம், ஒரு குடிகாரர் வெள்ளத்தோட ஒப்பிடுறாரு. அவங்களுக்கு வந்து நிலை தடுமாறிடுவாங்க இல்லையா, அப்படி நிலை தடுமாறி அந்த ஈக்கள் வண்டோடு மொய்க்கிற ஒரு அந்த மாதிரி இருந்து ஒரு நிலை தடுமாறி போயிட்டு இருக்கு அந்த ஆறு வந்து சரையு நதி வந்து அப்படி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படின்னா தேக்கு மரத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வருது, எல்லாத்தையும் சேர்த்து. அவங்களுக்கு நிலை இருக்காது, எதெல்லாமோ தள்ளிட்டு வருவோம், அந்த சைடு ஒரு சைடு ஜிக்ஸாக்கா போகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இப்படிதான் போகுது அந்த நதி அப்படின்னு சொல்றாரு. கடலோடு இந்த நதி எல்லாமே போய் கடல்ல தான் சேரும். அப்ப அந்த கடல்ல போய் சரை நதி சேரும் போது அது அந்த ஆர்ப்பரிக்கும் அந்த ஒரு ஏதோ போய் சேர்றதே வந்து போர் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யானைகளோட பல யானைகள் சேர்ந்து ஒரு போர் செய்யற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஏன் வந்து ஆற்றுப்படலத்தை வந்து இவர் சொல்றாரு, இந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நம்மளுடைய நாகரிகம் மனிதரோட நாகரிகமோ சரி, நம்ம எந்த சமவெளி நாகரிகமா இருந்தாலும் ஒரு ஆற்றை ஒட்டி தான் நம்ம வந்து மனிதர் வந்து வாழ்வோம். அதுக்காக தான் இவர் அந்த ஆற்றை வந்து இவ்வளவு மேம்படுத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க வந்து அவர் சரை நதியை சேர்த்து போய் பார்த்து இருப்பாரு. காவேரியோட ஒப்பிட்டு அவர் சொல்ற மாதிரி எனக்கு படிக்கிறது போதோ நான் குறிப்பெடுக்கும் போதோ எனக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த ஆற்று நீர் எந்த மாதிரி நீர் வந்து அந்த மனிதர் கோசலை நாட்டு மக்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு பால் ஊட்டுவாங்க இல்லையா, பசிக்கிறதுக்கு முன்னாடியே பால் ஊட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமுத நீரா தான் இருக்கு. அதைத்தான் அவங்க வந்து சரை நதி மக்கள் வந்து கோசலை நாட்டு மக்கள் வந்து அதை தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே அடுத்து முன்னாடி வேற ஒரு ராமாயணம் வந்து அடுத்துதான் கிருஷ்ணர் வருவாரு. ஆனா அங்க இருக்கிற இதையுமே சொல்றாரு. ஒரு உரி வச்சு கர்ணன் எப்படி நர்த்தனம் ஆடினாரோ காளிங்கர் நர்த்தனம், அப்போ இருக்கிற வெள்ளம் மாதிரி, அதை பார்த்து வெள்ளம் மாதிரி கண்ணனோட வெள்ளத்தையும் வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த தயிரும் பாலும் எப்படி இருக்கு, அந்த உரிய அடிக்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லா உரியையும் சேர்த்து கொண்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அது அந்த கண்ணனை வந்து தூய பெருமான், ஒரு புனிதனையோட சேர்த்து சரை வெள்ளம் வந்து அந்த ஒரு புனித தன்மையும் சேர்த்து ஒத்திருக்கு அப்படின்னு இந்த சரை நதி அப்படிதான் பாயுது கோசல நாட்டுல அப்படின்றதையும் சொல்றாரு. இங்க ஒரு காலநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய நீர்த்தன்மைக்கு ஏத்த மாதிரி ஒரு சுழற்சியும் ஏற்படுது. முல்லை நிலம் வந்து குறிஞ்சி ஆகுது, குறிஞ்சி வந்து மருதமாகுது, திருப்பி அங்க ஒரு நம்மளுடைய திணையிலேயும் வந்து ஒரு சுழற்சி ஏற்படுது. இந்த சரை நதி பாயறதுனால முல்லை வந்து குறிஞ்சி ஆகுது, மருதம் வந்து முல்லை ஆகுது அப்படின்னையும் ஒப்பிட்டு இருக்காரு. தான் என்னென்ன விஷயத்துல வந்து ஒரு ஆற்று பாயிறத வந்து ஒப்பிட முடியுமோ, தன்னுடைய கற்பனை கவித்திறனை வந்து சொல்ல முடியுமோ எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசி 3 பாடல்கள் தான் ரொம்ப இதானது. இந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல ஆறா போகும்போது ஆறா பார்ப்போம், கால்வாயா இருக்கும்போது அங்க இருக்கிறதும் அதே நீர் தான், இதே குளம் குட்டை எல்லாமே அதே தான். பட் அந்த நீருன்றது ஒரே பொருள் தான். அந்த நீரும் பாயிரனால அது வேற வேற ஆயிராது. இது வந்து சமயத்தையும் சேர்ந்து சொல்லியிருக்காரு. அந்த எல்லா சமயங்கள் வேற வேறவா இருந்தாலும் அந்த பரம்பொருள், மேம் கடவுள் வாழ்த்துல சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பரம்பொருள் அப்படின்றது ஒருத்தவங்க தான். அந்த பரம்பொருள் தான் ஒண்ணு. நீருன்றது ஒரு உயிர்த்தன்மை அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சரை நதியை வந்து ஒரு நீரை வச்சு இங்க ஒரு சமய கருத்துக்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு நீர் தான் கோசலை நாட்டுல பாயுது அப்படின்னு.
இதேதான் அந்த சமையல்ல இருக்கிற வேறுபாட்டையும் சொல்லாம தாய்மானவரையும் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கு வச்சு வள்ளலாருடைய வழிபாடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்மளுடைய கோட்பாடுகள் வேற, கொள்கைகள் வேற சமயத்தோடது. பட் அந்த நம்மளோட கடைசி பகுதி சமய தத்துவம் உணர்றது வந்து எல்லாரும் பரம்பொருள், ஒரே ஒரு பரம்பொருள் அப்படின்றதையும் சொல்லி, இந்த மாதிரி ஒரு உயிர்மையும் பண்பும் இருக்கிற ஒரு வெள்ளம் கொண்ட ஒரு சரை நதி தான் கோசல நாட்டுல பாயுது. இந்த தண்ணீர் தான், இந்த நீர் தான் அங்க இருக்கிற எல்லா சோலையா இருக்கட்டும், செண்பக காடா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க தடாகத்துல இருக்கிற நீரா இருக்கட்டும், இந்த தன்மையுடைய நீர் தான் அந்த நாடு ஃபுல்லாமே பறஞ்சு விரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ஆற்றுப்படலம்ல கம்பர் வந்து சொல்றாரு. இந்த ஆற்றுப்படத்துல அவர் என்னென்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாருன்னா, இயற்கையே எவ்வளவு என்ன இயற்கை தன்மையும் சொல்றாரு, பூவையும் பத்தி சொல்றாரு, வானவில்லையும் ஓமையா எடுத்துக்கிறாரு, தொன்மையும் பின்னாடி வர்ற நம்மளுடைய இதிகாசத்துல கண்ணன் வச்சு அதையும் இங்க முன்னாடி காலத்தால் பின்னாடி வரையுது 12ஆம் நூற்றாண்டில் எழுதியிருந்தாலும் அந்த கண்ணனுடைய இதையும் வச்சு சொல்றாரு, நீர் சுழற்சியை பத்தி சொல்றாரு, சமய தத்துவ கோட்பாடையும் பத்தி எல்லாத்தையுமே ஒரு ஆற்றுப்படலமே வந்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்றதா நான் நினைக்கிறேன். நன்றிகள். ஆக்சுவலா இது முதல் முறை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன படங்களா எடுத்துக்கிட்டோம். நாளைக்கு பேச போற ரெண்டுமே பெருசா விரிவா பேசுவாங்க. இது துவக்கம், அதனால இவ்வளவு போதும் நினைக்கிறேன். உண்மையிலேயே என்னோட சின்ன மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஆற்றுப்பாலத்திலேயே நான் வியக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி தன்னடக்கம் தனுஷா கூட எனக்கு அவ்வளவு ஈர்க்கல. இந்த ஆற்றுப்படலத்தை ஒரு ஆறை எவ்வளவு ஆங்கிள் காட்ட முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு 2-3 பாட்டு காட்டும்போது அடுத்து எதோட ஒப்பிடக்கூடாது, அடுத்து எதோட ஒப்பிடணும் ஒரு ஆர்வம் வர அளவுக்கு பண்ணியிருந்தாரு. சரி, கேட்போம் நண்பர்களே. இப்போ முதல் 3 படலங்கள், கணக்குக்கு 2 படலங்கள் பேசியிருக்காங்க. வாசிச்சவங்க ஏதாவது கருத்து விளக்கம் இருந்தா சொல்லலாம், நேரம் இருக்கு. கை உயர்த்தினாலும் சரி, இல்லை அன்மியூட் பண்ணிட்டு பேசினாலும் சரி. யாராவது பேசுறீங்களா? சரி, எனக்கு ஒரு கருத்து. பானுரேகா சொன்னாங்கல்ல, அந்த பூனை வந்து பார்க்கடலை குடிக்கிறதுக்கு எவ்வளவு பேராசைப்படுதோ அதே மாதிரி கம்பர் வந்து ராமாவதாரத்தை எழுதுறதுக்கு ரொம்ப பேராசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னை பூனையோட ஒப்பு விட்டாருன்னு சொன்னாங்க. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவர் பூனையோட தன்னை ஒப்புக்கிடல. பூனையினுடைய பேராசை, ஒரு பார்க்கடல பூனை வந்து தன்னுடைய நாவால நக்கி குடிக்கிறதுங்கிறது அந்த பூனையினுடைய பேராசை. அது நடக்காதுங்கிறது நல்லா தெரியும். அதே மாதிரி ராமாவதாரத்தை வந்து ராமனுடைய புகழை வந்து கதையை வந்து நான் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராசை. அந்த பேராசையத்தான் உருவகப்படுத்தியிருக்காரு ஒழிய பூனையை உருவகப்படுத்தினதா நான் நினைக்கல. இது என்னுடைய கருத்து. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தேங்க்யூ. அதான் மீன் பண்றாங்க, பட் சொல்லும் போது பூனன் மீன் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்த நண்பர்களே, வேற ஏதேனும் கருத்து விளக்கம்? வாசிச்சவங்களுக்கு இந்த 2 படமும் ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கும். இன்னும் கதைக்குள்ள நுழையல, ஏன்னா கதாபாத்திரங்கள் எதுவும் வரல. நாளைக்கு கூட 2 இதில் கூட பெருசா இருக்காது. யாருக்குமே எதுவும் கருத்து இல்லை போல இருக்கு. தொடர் நான் பேசலாமா? கேக்குதா? கேக்குது மேடம், கேக்குது. ஒண்ணுல அசுனம்மா பறவை வந்து அது நார்மலா குழலோசையெல்லாம் கேட்டா நல்லா இருக்கும், அது பறையோசை கேட்டாதான் வந்து மயங்கி விழுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் படிச்சிருப்போம். ஆனா சொல்லும் போது அசுனம்மா வந்து பறை கேட்டு நல்லா இருக்கும், பாறை ஓசை கேட்டு மயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். இல்ல இல்ல. ஹலோ, கேக்குதுங்களா?
சொல்லுங்கம்மா. கேக்குது சொல்லுங்க. கேட்கலாம். இல்ல அது கரெக்ட் தான். அசுனமா வந்து அதாவது இனிய ஓசையை கேட்கும் போது அது நல்லா இருக்கும். பறை போன்ற பெரிய ஒலிகளை கேட்கும் போது உயிரை விட்டுடும் அப்படின்னு தான் சொன்னேன். ஒருவேளை மாத்தி சொல்லினா நீங்க சொன்ன நான் புரிதல். வாசிச்சது எப்படின்னா மேடம் பானுரேகம், நான் வாசிச்சது எப்படின்னா அவர் வந்து பறையோசை கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்குமா, எல்லா ஓசைகளையும் கேட்கிறப்பையும் அந்த அசுனப்பறவை வந்து சந்தோஷப்படுமா. ஆனா அந்த பாறையில உருண்டு விழுகிற அந்த லேசான ஒலியை பார்த்த உடனே ஐயோ செத்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கும். அப்படிதான் நான் வாசிச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவருடைய இருங்க முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவருடைய இன்னொருக்கா வேணா போய் பார்த்துட்டு நாளைக்கு வேணா அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி கம்பர் பெரிய பெரிய புலவர்கள் பேசலாமா? பேசுங்க சார். தேங்க்யூ சார். பிரியதர்ஷினி ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இதை கொஞ்சம் உள்ள பேசுவேன். பிரியதர்ஷினி நீங்க சொல்ல வந்தது சொல்லிருங்க. பானு மேடம் கரெக்டா பேசினாங்கன்னு நினைக்கிறேன். சுகந்தி மேடம் தான் இந்த கருத்தை சொன்னாங்க. அதுலதான் எனக்கு சந்தேகம் இருந்தது. பாறை ஓசை கேட்டு அது வந்து மயங்கி விடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம படிச்ச வரையும் விஷயம் நீங்க பேசுனதே இல்ல, விஷயம் நீங்கள் பேசியது அல்ல. என்ன சொல்லிருக்கு, கம்பன் வந்து பாட போறான் ராமனுடைய கதைய. நமக்கு நான் பாட போற பாட்டு நல்ல அவருக்கு தெரியும், நல்ல பாட்டு அவ இடத்துக்காக சொல்றாரு. நான் பாடுற பாட்டை வந்து அறிஞர்கள் கேட்பாங்க. அறிஞர்களுடைய காதுகள் என்ன, அசுன காதுகள். அதாவது யாழ் இசையை கேட்கிற அசுனப்பறவை போல அவர்கள் நல்ல பாட்டுக்களையே கேட்டிருந்தாங்க. இப்போ அசுனப்பறவையினுடைய அந்த குணத்தை அந்த அறிஞர்களுக்கு ஏத்திட்டார். புரியுதுங்களா? அறிஞர்கள் எப்படி அந்த தமிழ் புலமை மிக்கவர்களுடைய கேள்வி ஞானம் என்பது அசுனப்பறவையை போன்று மிக சிறந்த கேள்வி ஞானம் கொண்டது. அவர்களுக்கு என் பாட்டு பறையோசை போல கேட்குமோ, கேட்டா என்ன ஆகும், சைக்கவனாவது போயிடுவாங்களோ, அப்படிதான் சொல்றார். அசுனத்தினுடைய தன்மையை அறிஞர்களுக்கு ஏற்றிவிட்டு அந்த அறிஞர்கள் என் பாட்டை கேட்டா அவர்களுக்கு பறையோசை போல அது வந்து என்ன சைக்க ஒண்ணாது. எப்படி அசுனமானது பறையோசையை சைக்காதோ அதுபோல என்னுடைய பாட்டினுடைய குறைபாடுகளை பெரிய அறிஞர்கள் பொறுக்காது போய் விடுவார்களோ, சைக்காமல் போய் விடுவார்களோ என்று சொல்லிட்டாலும், அப்படி நடந்தாலும் பரவாயில்லை, அப்படியே அவங்க நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் பாட தூணுகிறேன்னு சொல்றார். இந்த அசுனம் என்பதை இப்படி அந்த அறிஞர்களுக்கு மாத்திடுறார். இதுதான் அதுல இருக்க அந்த பாட்டுல இருக்கிற விஷயம். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் தான் அப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தப்பா புரியல யாரும். அசுனத்துல இருக்கக்கூடிய அழகுல போய் நின்னுக்கிட்டு அந்த அசுனத்தை யாருக்கு சொன்னாருங்கிறத விட்டுட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். கரெக்ட். ஆமா சார். சரி சார். நண்பர்களே, வேறு ஏதேனும் கருத்துக்கள்? சொல்லுங்க மேடம். இந்த சரைய ஆற வந்து அவ்வளவு வர்ணிக்கிறாரு இல்லையா சார், அந்த அறம் சார்ந்துதான் நிறைய அவர் வர்ணிச்சிருக்காரு. அப்ப வந்து ராமனுடைய அந்த அவங்க காட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த அறத்தையும் வச்சுதானே அவர் போறாரு. இதுவும் ஒப்பிடுற மாதிரி வருமா? அந்த சமய கருத்துக்கள்லாம் சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு ஏதோ அப்படி தோணுது. அதுலயே அந்த வானர கூட்டத்திலே ராம பணியில் அப்படின்றதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. இந்த சரையாடோட தன்மையும் ராமனோட அந்த அறத்தையும் சேர்ந்தது மாதிரி எதுவும் சொல்ல வர்றாரா? அப்படி நான் எனக்கு அப்படி தோணல. கதைப்போக்குக்கும் இந்த ஆற்றை வர்ணிப்பதற்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியல. உவமைகள் சொல்லுகிற போது அறம் சார்ந்து சொல்வது பொதுவாக பெரிய அறிஞர்களுடைய வழக்கம், மரபு. இப்ப இவரு இந்த ஆற்றுப்படத்துல பாத்தீங்கன்னா எல்லா திணை அழகையும் சொல்றாரு, குறிஞ்சி, முல்லை, மருதம் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது அதுவும் ஒரு தமிழ் மரபு. அந்த திணையோடு எடுத்து அந்த திணையினுடைய அழகை சொல்லணும். அப்படி சொல்லும் போது இந்த ஆறு எந்த வழியா வருது, குறிஞ்சில துவங்குது, முல்லைக்கு வருது, அப்புறம் மருதத்துல வந்துருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆறு வறண்டு போச்சுன்னா பாலையாவோ, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையும் திணிந்துன்னு நம்ம ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த ஆறு ஆற்று வளம் குறைந்து போனால் பாலையாகும்.
இப்படி அந்த அந்த 5 திணைகளையும் சொல்லணும். அது போக நீங்க சொல்வது போல அந்த அறம் அங்கங்க சொல்லப்படணும். ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த நதியின் பிழையை பத்தி சொல்லுவார். அது ஒரு நிமிஷம் இருங்க, அந்த நான் எடுத்துக்கிறேன், நான் குறிச்சு வச்சிருந்தேன். நதியின் பிழை இங்க வந்து தண்ணீர் இல்லாதது வந்து நதியின் பிழை கிடையாது சொல்லிட்டு, அதான் எப்படி சொல்றாருன்னா, அந்த மனு நெறி வழிப்படி நதி போகிற போக்கு என்பது அறத்தின் போக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பாட்டுல சொல்றாரு. அநேகமா 17வது பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதுல அப்படி சொல்றாரு. அந்த விதியின் போக்கு நதியின் போக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அவருக்கு இருக்கு. நதியானது அந்த அறவழியில் நகர்கிறது. ஆனா நதியின் வந்து நதியின் பிழை வந்து அப்படியா, நீர் இல்லாமல் போவது நதியின் பிழை. அது கம்பெனே பின்னால சொல்றான், நதியின் பிழை அன்று நீரின்மைன்னு ஒரு இடத்துல பின்னால வரும். அவரே கம்பெனி அப்படி சொல்லுகிற ஒரு பாட்டு இருக்கு. ஆக அந்த நீங்க சொல்வது போல பின்னால கதையில வரக்கூடிய சம்பவங்களை அல்ல அந்த கதை போக்குல வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தன்னுடைய ஓமைக்காக எடுத்துக்கொள்கிறாரே தவிர, நீங்கள் சொல்வது போல அந்த எந்த குறியீடுகள் இருப்பதாக எனக்கு தோணல. ஆனா அந்த பானுரேகா சொல்லும் போது அந்த மடப்பிள்ளைகள்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அந்த மடங்கிறத நீங்க போட்டு பாருங்க, அந்த பாட்டே அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப நான் அந்த பாட்டை கொஞ்சம் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. அது மடப்பிள்ளைகள் இல்லைன்னு நான் நம்புறேன், அதனால சொல்றேன். இப்ப நான் அந்த பாட்டை வாசிக்கிறேன். அறையும் ஆடரங்கும் பட, அறையும் ஆடரங்கும் பட, பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. இதான் முதல் பகுதி. அறையில வந்து சுவர்கள் இருக்கும். அரங்குன்னா அது அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள்னு வச்சுக்கோங்க. அங்க நம்ம பிள்ளைங்க போய் அவற்றில் படுமாறு, பட என்றால் அதான் அர்த்தம், அவற்றில் படுமாறு அல்லது அவற்றில் ஏதாவது தோன்றுமாறு கீர்னாங்கன்னு வச்சுக்கிடுங்க. கீர்னாங்கன்னா அந்த கோடுகளோட போட்டாங்க, கீச்சினாங்கன்னா அதுக்காக போய் அந்த அறையை தயார் செய்த அல்லது அந்த அரங்கத்தை தயார் செய்த பெரியவர்கள், இங்க தச்சர்கள்னு சொல்றாங்க, கோவிச்சுக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆக நான் மடன்னு எடுத்துட்டோம்னா, மடங்கிற வார்த்தைக்கு வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அறிவில்லாத சின்ன குழந்தைகள் தானே அப்படின்னு மடன்னு வருது. இங்க எப்படி பாருங்க, பலபடி மடன்னு போட்டு பாருங்க. அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அடையும் ஆறடங்கும் தனியா நிக்குது, வேற எதிரும் சேராம அந்த 2 வார்த்தையும் நிக்குது. அதைத்தான் கீழே ஊவைசா அந்த பிரதியில மடப்பிள்ளைகள்னு வந்திருக்க முடியாது, அது பிரதி பேதம் அப்படின்னு அவரு எழுதியிருக்காரு. இது நான் சொல்லுங்க. மடன இளமைன்னு ஒரு பொருளும் இருக்குல்ல சார், அந்த இருக்கட்டும். நீங்க மடப்பிள்ளைகள்னு போட்டு இளப்பிள்ளைகள்னு வச்சுக்கிடுங்க, அல்லது சிறிய குழந்தைகள், அறிவு குறைந்த பிள்ளைகள், எப்படி வேணாலும் அந்த இடத்துல நீங்க மடன்னு போட்டுக்கிடுங்க. அதுக்கு 2 வார்த்தையை நீங்க இணைக்கணும். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் சேர்தா, என்ன வேணாலும் அந்த அர்த்தத்தை போடுங்க, சேரல. ஆனா படங்கிறது சேருது. அறையிலும் ஆடரங்கிலும் படுவதாக பிள்ளைகள் தரையில் கீறுகிறார்கள் அப்படின்னா அந்த அர்த்தம் புரியுது. அதனால இந்த படங்கிற வார்த்தை தோன்றும்படி அல்லது படும்படியாக. ஆனா மடன்னு போட்டா நிச்சயமா நமக்கு அந்த முதல்ல சொன்ன அந்த 2 சொற்களும் ஒட்ட மாட்டேங்குது. நான் அப்படி ஃபீல் பண்றேன். அது நீங்க மற்றவங்க எதுவும் விளக்கம் இருந்தா அதை நீங்க சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் அவ்வளவுதான். நான் இந்த புத்தகத்துல நம்ம குழுல இருக்கிற பாடல்ல கீழே விளக்கமும் அது அறியாமையுடைய பிள்ளைகள்னே கொடுத்திருந்தாங்க சார், அதனால நான் அப்படியே எடுத்துட்டேன். இல்ல நம்ம குழுலயே ஒரு இணைப்பு கொடுத்திருந்தாங்க. வந்தா அறியாமை உள்ள பிள்ளைகள் தான், ஆனா அது மேல இருக்கிற அதோட அது பொருந்த மாட்டேங்குதே அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்புறம் இதுல ஆற்றுப்படலத்தை தனியா பேசி இருக்கணும்னு எனக்கு தோணுது கதிரவன். அது அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு செய்தி மட்டும் நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். அந்த போர்க்களத்தினுடைய நடுவே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப 18 படிக்கமே, போர்க்களத்துல வெறி ஏறி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது துரத்துவான், சூறையாடுவான். இத தூக்கி வெள்ளம் சுருட்டிட்டு போது பாருங்க, அதுக்கு ஓமையா சொல்றார். அது ஒரு பாட்டுல சொல்றார். அதாவது
போர்க்களத்துல வந்து சூறையாடும் போது வெறி, அந்த வெறியில என்ன வேணாலும் செய்வாங்கிற மாதிரி இந்த வெள்ளம் வந்துருச்சுன்னா அந்த பாய்ச்சலுக்கு முன்னால அதுவே வெறி கொண்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகுதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல இந்த இந்த காய்தல் முனிதல்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நான் சொல்லணும். அது என்ன பாட்டுன்னு வந்து எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். அவையடக்கத்திலேயே வரும் சார். இல்ல, அவையடக்கத்துல இந்த பாட்டு தான் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோமே, அறையும் ஆடரங்கும், அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல காய்வரோ முனிவரோ அப்படின்னு வரும். அந்த அர்த்தத்தை சொல்லணும். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறாரு. பாருங்க, முதல் 2 வரியில முடிக்கும் போது காய் வரோன்னு முடிக்காரு. அடுத்த 2 வரியை முடிக்கும் போது இறையும் கேள்வியும் இல்லாத என் புன்கவி முறையில் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. நான் ஒரு 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 புன்கவி, கொஞ்சம் விவரம் இல்லாத கவிஞன்னு வச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சம் அறிவு குறைந்த கவிஞன், ஒரு தன்னை கீழப்படுத்திக்கிட்டாரு. நான் எழுதின இந்த பாட்டை நல்ல நூல் உணர்ந்தவர்கள் கெட்டிக்காரங்க முனிவரோ, இந்த இடத்துல முனிவரோ போடுறாரு. அங்க சின்ன பிள்ளைகள் தரையில கீர்னா தச்சர்கள் காய் வரோங்கிறார். அது செல்ல கோபம். காய்தல் என்பது மென்கோபம், மென்சினம். முனிதல் என்பது வன்சினம். இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல போடுறாரு. நான் வந்து எழுதிட்டேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டேன், என்னை வந்து சபிச்சாதீங்க முனிவர்களே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் வந்து ஏதோ எழுதிட்டேன், எனக்கு தெரிஞ்ச வகையில எழுதிட்டேன். அந்த பிள்ளைங்க கீச்சுனா கோவப்பட மாட்டாங்கல்ல பெரியவங்க, அது போல என்ன கோவப்படாதீங்க, நான் ஏதோ எழுதிட்டேன்னு சொல்லி என்ன சண்டை போடாதீங்க, சபிக்காதீங்க. முனிதல் என்றால் சபி. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு அர்த்தத்தை அவர் எழுதியிருக்காரு. அதுவும் நல்லா இருக்கு. இதுல இன்னொரு டவுட், அந்த தச்சர்னு சொல்றாரு இல்லைங்களா, நம்ம தச்சர்னா பெரும்பாலும் மர வேலை செய்யறவங்கள தானே சொல்லுவாங்க. இங்க சிற்ப வேலைன்னு சிற்ப வேலைன்னு சொல்ல, ஆர்கிடெக்சர், அவ்வளவுதான். அந்த இடத்துல தச்சருங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு. எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அந்த பூனையை பத்தி சுகந்தி பாஸ்கரன் என்னமோ கேட்டீங்களே, அதை இன்னொருத்தர் சொல்லுங்க சார். அதுல வந்து ஆமா, அது வந்து அந்த பூனையினுடைய பேராசையத்தான் கம்பர் தன்னுடைய ஆசைக்கு உருவகமா சொல்லியிருக்கிறார். எப்படி பூனை வந்து தன்னுடைய, அதாவது ஒரு பாற்கடலை நாவால நக்கி குடிக்கணும் அப்படின்னு ஒரு பேராசை கொள்ளுதோ, அது மாதிரி நான் வந்து ராமாவதாரத்தை பாடணும் அப்படிங்கன்னு பேராசை கொள்கிறேன் அப்படிங்கிறதுல நான் அவர் வந்து பூனைக்கு ஓமையா சொல்லாம அது ஆசையை சொல்றாங்களோ அப்படின்ற என்னுடைய புரிதல். பேராசை தான். எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களை உருவகப்படுத்துறப்ப பூனை மாதிரின்னு சொல்ல மாட்டோம்ல, புலி மாதிரி உயர்வான இதுதானே சொல்லுவோம். பூசைனா பூனைதான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பூசைனா பூனைதான். பூசையும் சொல்லியிருக்காரு, ஆசையும் சொல்லியிருக்காரு. 2வது அடியில பூசை வருது, 3வது அடியில ஆசை வருது. இப்ப பாருங்க, ஓசை பெற்று உயர் பார்க்கடல். பார்க்கடல் சாதாரண உப்பு தண்ணி உள்ள கடல்ல போய் பூனை குடிக்க போல, பூனைக்கு பிடிச்சது பால் தான். சோ பால் கடலா அங்க பொங்கி வழியுது. அதை பார்த்த உடனே பூனைக்கு பால் சின்ன டம்ளர்ல இருந்தாலே போய் உள்ள ஒரு கொட்டி நக்கும். பால் எங்க கிடைச்சாலும் அந்த பாலை பார்த்த உடனே பூனை போகும். இது பால் கடலாகவே இருக்கிறது. அந்த கடையில போய் நான் நக்கிதான் பார்க்க முடியும். அது என்னதான் பூனை ஆசைப்பட்டாலும் நக்கிதான் குடிக்க முடியும். இப்போ பூனை நக்குவது என்பது அது பூனை பார்க்கடலையே முழுவதும் குடித்துவிட முடியும் என்ற ஆசை இருந்தாலும் அது எவ்வளவு நக்குமோ அதுதான் அதால முடியும். அதுபோல இந்த கம்பன் என்ற காசில்லாத அந்த குற்றம் இல்லாத இந்த கொற்றவனாகிய ராமனின் கதையை எனக்கு சொல்லணும்னு ஆசை வந்திருக்கு. அந்த பூனை எப்படி பார்க்கடலை குடிக்கிற ஆசைப்பட்டதோ அதுபோல எனக்கும் இந்த ராமன் கதை என்ற இனிய கடலை நானும் உள்ள புகுந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். இதுல அறையலுற்றேங்கிற வார்த்தை ரொம்ப அழகு. ஆசை பற்றி அறையலுற்றேன்னா நீங்க இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு இருக்கு. இந்த கம்பராமாயணம் முழுசும் படிச்சீங்கன்னா சொல்லுதல், பேசுதல், பண்ணுதல் அப்படின்னு பல்வேறு வகையான சொற்கள், அதாவது பேசுதல் என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 சொற்களை நீங்க வந்து பார்க்கலாம் கம்பராமாயணத்துல. அதுல ஒன்று இந்த அறையலுற்றல். இது வந்து ரொம்ப அழகான ஒரு சொல்லு. ஆசை பற்றி
அந்த மோனைக்கு அழகா வருது. ஆசை பற்றி அறையலுற்றே மற்ற அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, நான் வந்து அந்த பூனை மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. சுகந்தி மேடத்துக்கு சொல்றது என்னன்னா அது பூனையைத்தான் சொல்றாரு, அதுல இன்னும் சந்தேகம் இல்லை. வேற ஏதாவது? நம்ம ஆனா அறையல்ன்றது அரைக்கூவல் கொஞ்சம் வேகமா சொல்றதுக்கு மட்டும்தானே சார் நம்ம அடிச்சு சொல்ல வந்தேன், அடிச்சு சொல்ல வரேன். அரைக்கூவல். ஆமா அரைக்கூவல் சார். அந்த ஆட்டுப்படலத்துல அந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லுங்களேன் சார். பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றதும் அந்த பாடல். பம்பு மேகம் பறந்தது பானுவால், பானுனா சூரியன், சூரியனால் சூரியன். பம்பு மேகம் பறந்தது, சூரியன் வந்து ஆறு அல்லது கடல் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அங்கிருந்து நீரை உறிஞ்சுகிறது. பம்பு மேகம் பறந்ததுன்னா நீருண்டு செறிந்த மேகங்கள். அது அப்படி பறந்து மேல போகுது, ஆகாயத்துல போகுது, பறந்தது. பானுவால் சூரியனால் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. நம்பன் மாதுளன், நம்பன்கிறது நம்ம ஆளுன்னு அர்த்தம். நம்பன் அது ஒண்ணு, இன்னொன்னு நம் சிவபெருமான் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம கொண்டு வரணும். இந்த மாதுளன்ங்கிற வார்த்தையை வச்சு அங்க வரணும். நமது சிவபெருமான், அவருடைய மாமனார் மாதுளன்னா மாமன். சிவனுடைய மாமனார் யாரு? அந்த இமயமலையினுடைய அரசன் இமவான். ஆமா ஆமா. இந்த இந்த சூரியன் வந்து நம்ம இமவானுடைய அந்த இமயமலைக்கு போகுது, இந்த சூரியன் போகுது. பம்பு மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான். சூரியன் போய் ரொம்ப வெப்பத்தை கொடுத்துட்டானா இமயமலைக்கு, அல்லது இமவானுக்கு. இமவான் இவர் சொன்னாலும் இமயமலைக்கு தான் போறாரு. அப்போ அதை ஆற்றணும், அந்த வெப்பத்தை தணிக்க வேண்டும். அந்த வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்பதனால் இந்த மேகத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நீரைத்தானே அதை எடுத்துட்டு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த மேகத்துல இருந்த நீரானது இந்த மலையின் மீது விழுகிறது. நம்ம என்ன நினைப்போம், மலைதான் குளிர்ச்சியை கொடுக்கிறது. அதாவது அந்த மேகம், கருமேகங்கள் எடுத்துட்டு வந்த நீர் வந்து கொஞ்சம் குளிர்வு பட்டவுடனேதான் அது நீராக வரும். அது வரைக்கும் அது நீராவிதான். மேகத்துல இருப்பது நீராவிதான். அது எப்போது குளிர்ச்சி அடைகிறதோ அந்த குளிர்ச்சியின் போதுதான் அது தண்ணீராகி கீழே வரணும். இங்க வந்து இந்த ஆளு, இந்த இமவான் ரொம்ப சூடா இருக்கிறான். அவன் சூட தணிப்பதற்காக இந்த அம்பின் ஆற்றுதும், அதாவது அம்பு, அதாவது வெப்பத்தை ஆற்றுதும் நம் நீரால் தணிவிப்போ அப்படின்னு. நாம வந்து இந்த நீரை ஊற்றியாச்சுன்னா அந்த இமவானுடைய வெப்பம் தணிந்து போகும். ஆகவே இங்க வந்து அந்த கடலே, இம்பர் வாரினா கடல், கடலே அப்படி போய் தண்ணீராகி மேகத்து வழியா வந்து இந்த குன்றின் மீது விழுகிறது என்பது போல அவர் எழுதுறாரு. இது ஒரு அழகுதான். இது வந்து நம்ம ஆண்டாள் பாட்டும் வரும். ஆண்டாள் பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, ஆழி மலைக்கண்ணா நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி அப்படின்னு அவர் சொல்ல. ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி என்னாச்சு பாருங்க. அவருடைய அந்த பாட்டை சொன்னீங்கன்னா அந்த மலைச்சரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க ராமனுடைய கைச்சரம், அந்த வில் சரம் போல, வில் இருந்து வரக்கூடிய அம்புகள் போல மலைச்சரம் வந்து விழுதுன்னு சொல்லி ஆண்டாள் பாட்டு இருக்கு. ஆமா, இது கம்பன் வந்து இந்த கற்பனை, இமவான் வெப்பம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு. வேற நன்றிங்க சார். எனக்கு ஆற்றுப்படலத்தை தனியா படிக்கணும்னு ஒரு ஆசை. நாம வந்து அதுக்கே வைக்கலாம், ஒரு 2 மணி நேரம் வைக்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா கதிரவன் அவர் முடிக்கணும்னா முடிச்சிருவார். சார் கோமதி சார், சார் அந்த தற்குறிப்பேற்ற அணியின் உடனே நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். கொஞ்சம் எந்த இடத்துல எல்லா இதையுமே அவர் எடுத்துக்கிறாரு இல்லையா, சாதாரண நடக்கிறது கூட இந்த நம்ம, அதனால நான் வந்து அந்த ராமருடைய பின்னாடி நிகழ்வை வந்து முன்னாடி கொண்டு வராரோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பதான் செயல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ கொஞ்சம் இல்ல தற்குறிப்பேற்ற அணி சொல்லலாம் நீங்க, அதனால ஒண்ணும் இல்ல. தற்குறிப்பேற்ற அணி வரும், தன்னுடைய குறிப்புகளை வேற ஒரு இடத்துல சேர்த்து. உதாரணத்துக்கு வெள்ளம் புரண்டு வருகிறது, எது போல இருக்கிறது, வானரசேனை போல இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது அவருடைய குறிப்பு தானே. சோ அது தற்குறிப்பு தான், சந்தேகமே இல்லை. அந்த ஓமைகள் பூராமே தற்குறிப்பு ஏற்ற அணியில சேரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கடவுள் வாழ்த்து யார் பேசுனாங்க? சுகந்தியா?
சார் நான் தான். அதுல அந்த உலகம் அப்படிங்கிற பாட்டை வச்சு ஆரம்பிக்கிறாரு கம்பன். அந்த உலகம் என்பது ஒரு மங்கள சொல். நீங்க ஆகுபெயர்னு கரெக்டா சொன்னீங்க. உலகம் வந்து உலகத்தினுடைய மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ஆகுபெயர். இந்த உலகு அப்படிங்கிற வள்ளுவரும் ஆரம்பிச்சுட்டாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. பின்னால வந்து சீவக சிந்தாமணி ஆசிரியர் சொல்றாரு. மிக கடைசியா வந்த தேம்பாமணி ஆசிரியரும் கம்பனை அப்படியே பின்பற்றி கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். இன்னொன்னு நீங்க சொன்னது நல்லா இருந்தது. கடவுள் வாழ்த்து என்பது என்ன, கடவுள் வணக்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்க. இதுல கடவுள் வணக்கம்னு போட்டிருக்கிறதுனால இது வணங்குதலுக்காகவே சொல்லப்பட்டது, வாழ்த்துதலுக்காக சொல்லப்படலைன்னு நீங்க சொன்னது நல்லா இருந்தது. ஆனா கடவுள் இல்ல கரெக்டா யோசிச்சிருக்கீங்க அந்த இடத்த, அது சரியா இருந்தது. அப்புறம் இந்த 2வது பாட்டை நீங்க சரியா சொன்னீங்களான்னு தெரியல. 2வது பாட்டை எப்படி பொருள் சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். 2வது பாட்டு எனக்குமே நல்லா புரியல சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க, நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதை சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான பாட்டு. மேன்மையான குணத்தை உடைய இறைவனை வந்து இறைவனுடைய அதாவது அடியை, அதாவது அவருடைய காலடியை யார் பற்றுவாங்களாம்? சத்குணத்தவர். சத்குணம்னா 3 வகையான குணம் சொல்றாங்க இல்லையா? அந்த 3 குணத்துல சத்குணம் தான் உயர்ந்த குணம். அப்ப உயர்ந்த குணமுடைய மாந்தர்கள், மக்கள் வந்து இறைவனுடைய திருவடியை பற்றுவார்கள். அதே போதும் அப்படின்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதாவது முதல்ல இவர் வந்து இந்த மாதிரி ஒப்புமை இல்லாத கடவுளுடையக்கு நான் சரணாகதி ஆகிறேன், அவரை சரணடை வைக்கிறாரு. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சத்குணம் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து இறைவனை தான் போற்றுவாங்க. இந்த இறைவனை, நான் சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தையும் காத்து அழித்து இது பண்றாரு இல்லையா, அந்த இறைவனை போற்றுவார்கள். அப்புறம் 3வதுல என்ன சொல்றாருன்னா, வேதங்கள் படிச்சவங்களும் அப்புறம் பற்றற்றவர்கள் முனிவர்களும் கூட கடைசி காலத்துல தொழுகிறது வந்து இந்த இறைவனுடைய திருவடிகளைத்தான். அதனால தான் சொன்ன அந்த இறைவன் தான் இப்ப விளக்கமா சொன்னார்ல, உலகத்தை காத்து அந்த இறைவன் தான் வந்து உயர்ந்தவர்ங்கிற மாதிரி சொல்றாருன்னு நான் நினைச்சேன் சார். முதல் பாட்டுல அந்த இறைவனுக்கு இல்ல நானும் உங்களை மாதிரி புரிஞ்சதான் சொல்ல போறேன். சொன்னதுதான் கரெக்ட்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது கரெக்ட்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம், என்னுடைய புரிதல் தான் இது. இப்போ முதல் பாட்டுல வந்து என்ன சொல்றாரு பாருங்க. தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அதான் அவருக்கு கொடுத்த அந்த அடையாளம், இந்த இறைவன் என்ற கருத்துக்கு கொடுத்த அடையாளம். இந்த இவரைத்தான் நான் தலைவர்னு சொல்றேன். இவருக்கு நாங்க சரணாகதி, அப்படி சரண் நாங்களே சரணாகிறோம்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல உலகத்தை படைத்து காத்து அழிக்கவும் செய்கிற அந்த அழகில்லாத விளையாட்டுக்காரனை நான் வணங்குகிறேன், அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்றதுல வேற குறியீடுகள் எதுவும் இல்லை இந்த இடத்துல வெளிப்படையா. இங்க வந்து எப்படின்னா, அவனை அணுகணும்னா யாருக்கு முடியும்னு சொல்றாரு 2வது பாட்டுல. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவன் எல்லாரும் நாங்க எல்லாருமே அவனுக்கு சரண்னு சொல்லும் போது எல்லோருக்கும் எளியனாக அவன் இருப்பான்னு தான் அதுக்கு அர்த்தம். எல்லோரையும் அவன் ஆட்கொண்டு விடுவான் என்கிற அர்த்தம் முதல் பாட்டுல வருது. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினை காட்டுறா பாருங்க. அவனை வந்து நற்குண கடல் அப்படின்னு சொல்றாங்க. நற்குண கடல், நல்ல குணங்களினுடைய 2வது கடல். அங்க பார்க்கடல், பூனை தேடி போன கடல். இங்க வந்து நற்குண கடல், நல்ல குணங்களுடைய கடல். யாருன்னா அந்த பரம்பொருள். அவரை யார் அறிய முடியும் அப்படின்னா, சிற்குணத்தவர் தெரிவரு நன்னிலை. நீங்க சொன்னதுதான் மிக மிக அருமையான சான்றோர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்கள், பெரியவர்கள், அவங்க தான் இந்த ஆளை அறிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்றேன்னா, அந்த ஆள் வந்து இந்த பரம்பொருள் வந்து அதை அறிஞ்சிக்கணுமானால் 3 குணங்கள்ல முதல் குணமுடையவர்களால தான் முடியும். 3 குணம்னா சத்துவ குணம், ரஜோ குணம், தமஸ் குணம்னு 3 சொல்றாங்க வடமொழியில. சத்துவ குணம்னா கொஞ்சம் சாந்தமானவர்கள், அறிவாளிகள், அறவோர்கள், எல்லாத்துக்கும் அதை சேர்த்துடலாம். ரஜோ குணம்னா ஆற்றல் உடையவர்கள், கொஞ்சம் சபல சித்தமுடையவர்கள், சலனத்துக்கு ஆட்படுகிறவர்கள், அப்படி சொல்றாங்க. தாமஸ் வந்து இந்த தமஸ் குணங்கிறவங்க 3வது இடம். அவங்க வந்து
குணமற்றவர்கள் அல்லது குறை குணமுடையவர்கள்னு 3ஆ ஒதுக்கிடலாம். ஆனா அந்த 3ல முதலா இருக்கிறவங்க மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய நற்குண கடல் அவர்தான் இந்த கடவுள் அப்படின்னு அந்த கடவுளுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு எல்லாராலையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மாணிக்க வாசகருக்கு திருவாசகத்துக்குள்ள போனீங்கன்னா அடிச்சு நொறுக்குவார். எல்லாராலையும் அறிய எளியவன் எளியவன் எளியவன், எனக்கு அவன் எளியவன், நமக்கு அவன் எளியவன் எளியவன் அப்படின்னு நீங்க திருவாசகம் படிச்சீங்கன்னா ஒரு 100 இடத்துலயாவது இருக்கும். இந்த இடத்துல கம்பன் வந்து எல்லோருக்கும் எட்டுபவன் அல்ல, இவரால் தான் எட்ட முடியும்னு இந்த இடத்துல கொஞ்சம் சொல்றாரு. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததையும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் ஓதினார் அழகில்லன உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நோன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்றிலார். இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? அது போல இவர் தான் இந்த அறிங்கிற வார்த்தை வரை இதுல வந்துருச்சு. இவர் யாருன்னா வேதங்களால் அளவிட முடியாதவர். எப்படி வேதங்களை அளவிட முடியாதவோ அது போல இவனுடைய அந்த குணங்களை அளவிட முடியாது. அதுபோக இப்படி இது அளவிட முடியாதவர்களாக இருந்தாலும் மெய்நெறி உள்ளவங்க இருப்பாங்கல்ல, மெய்நெறியை விரதமாக கூடியவர்கள், அவர்களுடைய பாதங்கள் தான் இந்த கடவுளுடைய பாதங்கள் போல, அல்லது அவர்கள் மட்டுமே கடவுளுடைய பாதங்களை பற்ற முடியும், மற்றவர்கள் பற்ற முடியாது என்பது போலவும் இந்த பாட்டு தெரியுது. வேறு நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இல்லை. உலக பற்றுக்கள் அற்ற ஞானிகள் தம்மை பற்றினார்க்கு எல்லா நன்மைகளும் தரும் இறைவன் திருமணிகளை பற்றுவார்கள். அதாவது இவங்களே ஏற்கனவே பற்ற விட்டுட்டாங்க, ஆனா பற்று விட்டாலும் ஒரே ஒரு பற்றை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, இந்த இறைவனுடைய திருவடிகள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இது கொஞ்சம் வேதத்தை கிண்டல் பண்ற மாதிரி, வேதம் ஓதுனா எல்லாம் அடைஞ்சிடலாம், கடவுளை அடைந்து விடலாம்னு சொல்றவங்களையும் இது கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது பெரிய அறிவாளியா இருக்கலாம், நான் வேதத்தை நல்லா தெரிஞ்சவனா இருக்கலாம், நான் அடைஞ்சிட முடியுமா? முடியாது. நான் எல்லா பற்றையும் விட வேண்டும் அப்படின்னும், அப்படி பட்டால்தான் நான் அந்த இறைவனை நான் பற்றி கொள்ள முடியும், அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த இடத்துல இறைவனுடைய பாதத்தை பற்றுக்கொள்ளுதலை பெற்ற ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு திருவாசகம் சொல்ற மாதிரி அடி, அந்த அடியை சொல்றாரு. ஈசனுடைய பாதம் இங்க திருவடிகள், இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள்ங்கிறதுக்காக இந்த பாட்டு சொல்லப்படுது. இந்த 3 பாட்டும் 3 விதமான தன்முடையதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டுல இருந்த பொதுமை இரண்டாவது பாட்டுலயும் 3வது பாட்டுலயும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு என்னுடைய புரிதல். ஓகே சார், தேங்க்யூ. வேறாவது எதுன்னா கேளுங்க, சொல்றேன். இதுக்கே இப்படி நேரம் ஆகுது, நாளைக்கு நகரப்படலாம் எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. கதிரவன், நாளைக்கு ஒரு மணி நேரம் முன்னால வச்சா நல்லா இருக்கும். 5:30 ஆரம்பிச்சுக்கலாம், லேட் ஆனாலும் பரவாயில்ல, சண்டே தானே, பரவாயில்ல. சரி சரி, நிகழ்ச்சி முடிச்சுக்கலாங்களா? ஆமா, வேற எதுவும் கேட்டா சொல்லுவோம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். பிரசன்னா இருக்காரு, எதுவும் பேசாமலே இருக்காரு. பிரசன்னா ஒன்னும் பேசலப்பா, கம்பனை கேட்கறதுக்கு பேசுப்பா, ஜஸ்ட் லிசனிங் தான் வந்தேன், ஒன்னும் பேசுறது இல்ல. அந்த அந்த மடப்பிள்ளைகள் மட்டும் படப்பிள்ளைகள் தான் பாத்துட்டேன் நானு, அத மட்டும் வேணும்னா போட்டோ எடுத்து போடுறேன் அப்புறமா. நானு படப்பிள்ளைகள் தான், மடப்பிள்ளை. நான் பாட்டை வாய்ச்சிட்டேன், ஏன்னா வாய்ச்ச பிறகும் கூட நான் 2 வார்த்தையும் போட்டு பார்த்தேன், படப்பிள்ளைகள் மடப்பிள்ளைகள், எது பொருந்தது? படப்பிள்ளைகளோட புக்ல பார்த்தேன், அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, படப்பிள்ளைகள். ஓகே 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 ஓகே, சரி கோமதி, ஓகே, நான் கேட்க வர்றேன், எப்பவாவது பேசலாம். ஓகே, ஏன்னா ஒன்னும் ஃபாலோ பண்ணல, அதனால ஒன்னும் பேசல. ஓகே, பாத்துக்கலாம். ரைட்டுப்பா. முடிச்சுக்கலாம். அடுத்த 2 படங்களை நாளை